गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वन्दे चन्द्रकलावतंसरमणीं वृन्दारकासेवितां बन्धारूरजनन्दनद्रुमलतां मुक्तिस्थलाधीश्वरीं गुरुवादपुरीनाथो दक्षिणद्वारकस्थितः रक्षत्वस्मान् करुणया शरणागतवत्सलः। सभानुग्रहता சித்தசத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருமேனியானது சஞ்சிந்தகானாம் அந்தக ரொம்ப நன்னா தியானம் பண்றவாளுக்கு அந்தக கைவல்யத்தை கொடுக்கறதாக இருக்கு. கைவல்யம்னா அது என்னமோ நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறார், நம்மள டூர் மாதிரி அழைச்சிட்டு போகிறார், அங்கே கொண்டு உட்காந்து வச்சு பெரிய ஒரு லாட்ஜில் உட்காந்து வச்சு சாப்பாடெல்லாம் போட போறார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கைவல்யம்னா அது இல்லை. அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யம் நம்ம கிட்ட பிரகாசிக்கிறத உனக்கு சொல்றதுதான் கைவல்யம். அப்பா நான் வேற நீ வேற இல்லடா, இந்த பிரபஞ்சம் முழுக்க 84 லட்சம் ஜீவராசிகளும் என்னுடைய சைதன்யத்தினால்தான்டா ஏங்கின்னு இருக்கு. மைண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் கும்மிவிட்டா போடுறது பாருங்க, அது மாதிரி என்னுடைய சைதன்யத்தை கட் பண்ணிட்டேன்னா தொலைஞ்சுகிறாங்க. ஆமா, அந்த சைதன்யம் இருக்கிறதுனாலதான் எத்தனையோ புவனங்கள் ஆயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம்ங்கிறது அருணம் போய் நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு சோலார் சிஸ்டம் தான் இருக்கு. இது மாதிரி எத்தனை சோலார் சிஸ்டம், எத்தனை பிரபஞ்சங்கள், எத்தனை வாழ்க்கைகள், எத்தனை ஜீவராசிகள் எல்லாம் ஒரு கணக்காரத்து அப்படியே கட்டாயிடும் அந்த சைதன்யம் அங்க போகாட்டாக்க. இத்தனை இடத்துக்கு எப்படி சார் இந்த சைதன்யம் போறது, இதுக்கு என்ன ஒரு சக்தியான்னு கேட்டா அந்த சைதன்யம் எப்படின்னு ஒரு இடத்துக்கும் போகல, எல்லா இடத்துக்கும் இருக்கு. ஒன்றும் இங்கேருந்து ஒரு டிராவல் பண்ணி போய் அந்த ஊருக்கு போய் சேர வேண்டிய அவசியம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த சைதன்யம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சைதன்யத்தை அப்படியே உனக்குள்ள இருக்குங்கிறத சொல்றதுதான் இந்த கைவல்யங்கிறது. அந்த சைதன்யம் நம்ம கிட்ட இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுட்டேன்னா அப்புறம் ஜென்மா இல்லை, ஒரு பார்வையில தான் வித்தியாசம். அந்த சைதன்யம் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுட்டியா நீ, உனக்கு ஜென்மாதான். அப்புறம் எத்தனை ஜென்மா ஒன்றும் கணக்கு கிடையாது. ஒரு கணக்காலத்தை அந்த சைதன்யம் என்கிட்ட பிரகாசிக்கிறதுன்னு வச்சுக்கள் மாதிரி தெரிஞ்சுட்டியா அப்புறம் ஜென்மா கிடையாது. உங்க அம்மா வயசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அதனால்தான் இந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சித்த தத்துவமான அந்த பகவானுடைய திருமேனியானது இத்தனை நாள் நிர்குணத்தை பற்றி வாரி குத்திட்டாய், இந்த சகுணத்தை பற்றி சொல்ல போறேன். இந்த சகுணத்திலேருந்து தான் அந்த நிர்குணத்துக்கு போகணும். நிர்குணம்ங்கிறது அதுக்காக நிர்குணத்தை விட்டுறப்படாது, நமக்கு ஒன்றும் புரியலையேங்கிறதுக்காக விட்டுறப்படாது. அதுதான் நம்மளுடைய பிலாசபி. அந்த பிலாசபியை அடையணும்னா அந்த சகுணத்திலேருந்து விளைக்கலாம். அப்படி எல்கேஜிலேருந்து குழந்தை போறாம பாருங்க, அது மாதிரி அப்படி தன்னை நன்னாக தியானம் பண்றவாளுக்கு சஞ்சிந்தகானாம், ரொம்ப நன்னா தியானம் பண்றவாளுக்கு. அதுல ரொம்ப நன்னா தியானம் பண்றதுன்னா எப்படி ஏர் கண்டிஷன்ல உட்காந்து தியானம் பண்றதா, அப்படி அந்த பிரேமாத்மகமான பிரியத்தினால தியானம் பண்ணணும். அவன் வேற யாரோ நாம வேற யாரோ இல்லை, யாரையோ இழுத்து கொண்டு உள்ள வச்சுக்கிறோம் அப்படி நினைக்கப்படாது. ஸ்வயம் ஆத்ம ஜோதி, ஸ்வயம் நம்முடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானை, நம்முடைய உயிராகவே இருக்கக்கூடிய அந்த பகவானை, அந்த பொண்ணு குருவாயூரப்பனை அப்படி கொண்டு உள்ள வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதான எண்ணம் உண்டாகணும். அதுதான் நன்றாக தியானம் பண்றதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வஸ்துவிற்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து தியானம்னு ஒண்ணு பண்ணணும், ஒரு பூஜைன்னு ஒண்ணு பண்ணணும். அப்படி பண்ணிட்டு தான் நம்ம தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் போறோமா, 10 மணிக்கு ஆஃபீஸா, 8 மணிக்கு பறக்க ஏதோ குளிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பூஜை மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அப்படி கிளம்ப. இருந்தாலும் விட முடியல, ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படியும் அதுவும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த பிரேமாத்மகத்தை கொண்டு இதை வைக்க முடியல நம்மளால. அப்படியே அந்த பகவானுடைய திருமேனியானது புருஷார்த்தம், கடைசி புருஷார்த்தம்ங்கிறது கடைசியாக அடையக்கூடியது. முன்னாடி அவாந்திர பலனா நிறைய கிடைக்கிறது, நமக்கு எத்தனையோ சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு போயிட போறது. நாம ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு சௌக்கியம் ஒண்ணு வேணுமோ, அந்த சௌக்கியம் இதுல எல்லாம் கிடைக்காது, அந்த புருஷார்த்தத்துல தான் கிடைக்கிறது. அதனால அந்த புருஷார்த்தம் தான் நிரவதிக பலகா அப்படின்னு சொன்னார். அந்த அப்பேற்பட்ட அந்த திருமேனியை
சஞ்சிந்தகானாம் அந்த திருமேனியே அணுக்கலையே எப்பொழுதும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருப்பதாக ஸ்ரீ பட்டேரி சொன்னாள். பகவானுடைய சிருஷ்டியை கட்டம்னு சொல்லிட்டாள் போன வகுப்புல. கட்டாதே சிருஷ்டி சேஷ்டா, உன்னுடைய சிருஷ்டியானது ரொம்ப மோசமா இருக்கு, உனக்கு இறக்கமே கிடையாது யாருக்கும், நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லிட்டாள். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்லோகம் 4 வரி 2 வரி சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு அவருக்கு, அதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்ல என்ன மன்னிச்சுக்கோ நான் தவறி போய் சொல்லிட்டேன், அந்த 2 வரி சொல்றதுக்கு முன்னாடி அல்ப புத்தியா இருந்தேன் அதனால அப்படி சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா, இந்த குருவாயூர் கேத்திரத்துக்குள்ள இந்த வாதில் மாடம் தாண்டி இந்த சோபானத்துக்கிட்ட வந்துட்டேனே, இந்த மழை மேல கொட்டி போச்சு. அப்ப என்ன தெரியுமா ஆச்சு, இந்த சிருஷ்டி நல்லதுன்னு சொல்லி போச்சு. இல்லைன்னா இந்த மழையில நான் நினைய முடியுமா, இந்த சொரூபத்தை நான் பார்க்க முடியுமாங்கிற. இந்த சொரூபத்தை பார்க்கறதுன்னா எல்லாருக்குமா கிடைச்சிருந்தது, கிடைக்காது. ஆமா, 10,000கணக்கான ஜனங்கள் கீழே நின்று கடிக்கிறாள், அப்படியே கிடைக்காதான்னு ஒரு கனகாலம் பார்த்தோன்னா அண்ணன் இழுத்துறான், நடக்கவன் சரியா போச்சு. அது மாதிரி அந்த பகவானுடையதான அந்த திருமேனியுடைய சௌலபியம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு புண்ணிய ராசி ஒண்ணு வேணும். அதனால உன்னுடைய சிருஷ்டி இல்லாட்டாக்க இத்தனை ஜனங்களும் இந்த கிழக்கே நடையில எப்படி உன்னை பார்க்க முடியும், பார்த்து எப்படி ரசிக்க முடியும், எப்படி உன்னுடைய திருமேனியில ரமிக்க முடியும். அதனால அந்த திருமேனியானது எப்படி தெரியுமோ இருக்கு, சித்ரச ஆர்த்தம் சிதானந்த சௌக்கியமா இருக்கு. திரிகாலா பாக்கியமும் ஜட விலட்சணமும் பிரேமாத்மகமான ஆனந்தமும் கூடியதான சதி சித்து ஆனந்தம்ங்கிறதான சிதானந்த ரசத்தினால உள்ளையும் வெளியும் நனைந்ததாக இருக்கப்படாது. ஆமா, அந்த வாதில் மாடம் தாண்டி அந்த நமஸ்கார மண்டபம் அந்த சோபானத்தை கிட்ட வந்த உடனே மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. என்ன மழை? ஆமா, சித்ரச ஆர்திரம்ங்கிறதான மழை அப்படியே கொட்டுறது, டாரன்சியல் ரெயினா அடிக்கிறது. அடிச்சு என்ன ஆச்சுன்னா வெள்ளம் அசாம்ல பூந்துட்டு பாருங்க உள்ள, அது மாதிரி கேட்ட மூக்க வெள்ளம் பூந்து நம்மளை அடிச்சுட்டு கொடுத்து உள்ள, நம்மளை அடிச்சுட்டு போயிடுச்சுனாக்கா அப்புறம் திரும்பி வெளியில வர முடியாது, அந்த வெள்ளத்தை இழுத்து திரும்பி வர முடியாது. என்ன அர்த்தம் தெரியுமோ, மறுபடியும் ஜென்மா இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அடிச்சு இழுத்துன்னு போயிடுச்சுனாக்கா இன்னொரு ஜென்மா நீ கேட்டா கூட கிடைக்காது. ஆமா, இன்னொரு ஜென்மாவை கேட்கறான் எல்லாருமா போய் நின்றுட்டாங்க. இல்லை சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஜென்மா ஒண்ணு சார், அந்த காரை ஓட்டி பார்த்தோம்னு சார், ஓட்ட முடியல, ஜென்மா ஒன்று கேட்கலாம். குருவாயூரப்பன் அசிஸ்டண்ட கூப்பிட்டு கேட்கறாரு, இவனுக்கு ஏதாவது ஜென்மா கொடுக்க முடியுமா பாருங்க அப்படின்னு. ஏன்னா கேட்டதை கொடுக்கறத வச்சாலும் எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாகணுமே, நீ ஜென்மா கேட்டேன்னா கொடுத்தாகணும் இல்லையா? இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான்ப்பா, ஏதாவது ஜென்மா என்ன கொடுக்க முடியுமா, ஒரு ஜென்மா தான் கேட்கறான், பரவாயில்ல பாரு கொடுக்க முடியுமான்னு கேட்டா அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் தெரியுமோ, சார் சோபானத்துக்கிட்ட இந்த மழையில நினைச்சிட்டான் சார், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி கொடுக்க முடியாது சார். அப்பா கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சுக்கோப்பான்னு 2 கையும் எடுத்து ஒரு கும்பிடு போட வேண்டியதான் செய்கிறாரு. உனக்கு ஜென்மாவே இல்லை, என்னால கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியது. முடியாது, அவனாலே முடியாது. பிரம்மவிஷ்ணு சிவாங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுருவா இருப்பனால அந்த காரியம் முடியாதுங்கிற போது யார் செய்ய முடியுமே? அதனால அந்த பிரேமா அந்த பரமானந்த அமிர்தக்கடனுடைய பிரவாகத்துல நம்ம அவன்கிட்ட இழுத்து கொடுத்தனாக்க அதுல இருந்து மீண்டு யாரும் வெளியில வந்துட முடியாது. அந்த சிதானந்தமாகிய புருஷார்த்தத்தில் இழுக்கப்பட்டு மறுபடியும் ஜென்மாவை அடைய முடியாதுன்னு உபனிஷத்தெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மாயையால ஜெயிக்கப்படாத ஸ்ரீகுருவாயிருப்பன் அஜன்னு ஆரம்பிச்சாள் போன ஸ்லோகத்தை. மாயையால ஜெயிக்கப்படாதவன், பாக்கி எல்லாரும் மாயையால ஜெயிக்கப்பட்டவர்கள். இவையன் சார் மாயையால ஜெயிக்கப்படலை அப்படின்னு கேட்டா அந்த மாயை அவனிடத்திலேயே இருக்கு. சித்த சத்துவங்கிற பேர்ல அவனிடத்துல இருக்கு. நன்றாக தத்துவம் தெரிஞ்சவாளுக்கு சித்த சத்துவமாகவும் நம்மை போன்ற தீன சேதனைகளுக்கு மாயையாகவும் இருந்து சுர்ஜஸ்பதிக்கு கிரீடமாகவும் உற்ற திலகமாகவும் பிரகாசிக்கும்படியா பண்றது. அதுல நமக்கு ஒரு பெரிய லாபம் தான். ஒரே ஜோதிஷா அவனை தியானம் பண்றதை விட இப்படி தியானம் பண்றதுல ரொம்ப அழகாத்தான் இருக்கு பாருங்க தெளிவா. அது மாதிரி இந்த சிருஷ்டி இப்படி இல்லாட்டா இந்த திருமேனியில் கதம்பார் அநேரன்னு எப்படி ரமிக்க முடியும்? அதனால அந்த திருமேனுடைய அழகையும் பெருமையும் என்ன பண்ணணும் தெரியுமா? நேற்றைகி ஸ்ரோத்ரைக்க தீட்வா, கண்களாலும் காதுகளாலும் பருகி பருகி இந்த திருமேனியில் எல்லா பக்த ஜனங்களும் எப்போதும் ரசிக்கிறாளாம். கண்களாலையும் காதுகளாலையும் திருமேனியை பருகிறாள்னா என்ன அர்த்தம்? கண்ணால் அப்படியே முழுங்கிட்டான்னு சொல்றேன். அது மாதிரி காதுகளால சாதுக்கள் சொல்லப்பட்டு கூட கொஞ்சிக்காத என்ன வழக்குன்னு நம்புதிரி என்ன இவாளால சொல்ல கேட்டு அப்படியே கேட்டு கேட்டு ரசித்து போய் அந்த ரூபம் அப்படியே உள்ள இறங்கி விடுறது.
இறங்கின உடனே உள்ளம் அந்த அந்த ஹிருதயத்தை விட்டு அது போக மாட்டேங்கிறது. அப்புறம் அதனால அந்த திருமையினுடைய அழகை கண்களாலும் காதுகளாலும் பருக வேண்டும்ங்கிறத எப்படி சொன்னாள்? ஒருவரும் பார்த்த உடனே என்ன ஆகுது தெரியுமானால், ஒரு சனகாலம் இப்பதான் புதுசா வந்திருக்கோம், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வீட்டுல, யாராவது சொன்னா குருவாயூர் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு உள்ள வந்துட்டோம், நடைக்குள்ள வந்துட்டோம். சுவாமியினுடைய திருஷ்டி நம்ம மேல விழுந்துருச்சு. ஒரு சில காலத்துல என்ன ஆச்சு தெரியுமானால், அலைபாயிர மனசு அப்படியே அடங்கி போய் சீனுட்டல். சமுத்திரம் எங்கேயாவது அப்படியே அடங்கி போயிருக்குமோ, அலை அடிச்சுட்டேதான் இருக்கு நிச்சயத்துல. அலை இல்லாம அலை ஒன்று ஸ்நானம் பண்றேன்னு சொல்லாம பாருங்க, அது மாதிரி என்னைக்காவது அலை ஓய்மோ அதுல. அப்படி அலைபாயிர மனசு அப்படியே சாந்தமா அடங்கி போயிட்டாங்க. அந்த சன்னதிக்குள்ள வந்த உடனே என்ன காரணம் தெரியுமா, அந்த சுத்த தத்துவமானது இந்த சுத்த தத்துவத்தை இழுத்து பிடிச்ச அப்படியே உள்ள போய் அதனால அடங்கி போச்சு. எல்லாம் சர்வேந்திரியங்கள் அடங்கி போச்சு, வாக்கு அடங்கி போச்சு, பேச தெரியல, ஒரு ஸ்லோகம் சொல்ல தெரியல, ஒன்றும் புளிக்கிறாங்க கண்ணால ஜலம் கொடுத்துருது. அவ்வளவு அளவாயிர மனசு அப்படி அடங்கி போடுன்னு. கோழிக்கோடு மகாராஜா ராஜ்யத்துல பெரிய சிவில் வார் வந்துருக்கு. 70 வருஷம் முன்னாடி. அப்ப குருவாயூருக்கு ஒரு பிரார்த்தனை வச்சால், ஒரு யானை வாங்கி இருக்கிறேன், இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியா போகட்டும், ஒரு யானை வாங்கி இருக்கிறேன். அப்போதான் கஜராஜன் கேசவனை இளம்பூர் காட்டுல பிடிச்சாங்க. இளம்பூர் காட்டுல ராத்திரி 9 மணிக்கு பெரிய குழி வச்சு பிடிச்சிட்டாங்க. சின்ன குட்டி யானையா பிடிச்சிட்டாங்க கஜராஜன் கேசவனை. குருவாயூர் கொண்டு வந்துட்டாங்க. ராஜா அந்த யானைய பணம் கொடுத்து வாங்கி குருவாயூர் கஷேத்திரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். அந்த சின்ன வயசுலயே மதம் பிடிச்சிருந்தது. ஒரு இடத்துல நிற்காது, கிட்ட போக முடியாது. சின்ன குட்டி யானை கிட்ட குழந்தைகள்லாம் கூட போகும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு எல்லாரையும். பாப்பன்மார்னு பேரு அந்த பாகனுக்கு. இந்த பாப்பன்மாரெல்லாம் மேகாந்திட்ட வந்து சொன்னான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த யானையை அடக்க முடியாது, இது வேண்டாம், நமக்கு விட்டுடலாம் அப்படின்னா. இதை இதை காட்டுல கொண்டு விட்டுடலாம், இந்த யானையை வச்சுக்க முடியாது, கஷ்டமா இருக்குன்னா. மேகாந்தி சொன்னால், ஒரு 40 நாளைக்கு நான் எண்ணெய் கொடுக்குறேன், ஸ்ரீகுருவாயூர் அபிஷேகம் எண்ணெய் கொடுக்குறேன் பாரு அப்படின்னா. காலம்பரம் உஷப்பூஜை ஆன உடனே 4 பேரை பிடிச்சி வீட்டுன்னு வருவானது. கேசவன் வீட்டுல கலைக்காரிடம் நிற்க வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை கொடுப்பார். அங்கே உள்ள அதை வாங்கி அதனுடைய தலையிலையும் நாட்டிலையும் தடவுவாங்க. தலையில வச்சு நான் தேப்பான அந்த எண்ணெயை நாட்டுல 2 சொட்டு உருவானது. 40வது நாள் அப்படியே எல்லா இந்தியங்களும் அடங்கி போய் மந்திரத்து கட்டப்பட்ட சர்ப்பம் மாதிரி ஆயிடுச்சது. அசங்கல் அப்படியே. அதுல இருந்து ஸ்ரீகுருவாயூர் போன ஸ்ரீவேலிக்கு அதுதான் ஏற்றுச்சு. கஜராஜ் இன்னைக்கு அதனுடைய 2 கண்டத்துக்குள்ளதான் நம்ம உள்ள பிரவேசிச்சு உள்ள போகணும். அப்பேற்பட்ட கஜராஜன் கேசவன் பசுபக்ஷி மிருகாதிகள் கூட அந்த திருமேனியில எப்படி ஈடுபடுறதுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த பகவானை மேல ஏற்றி விடுத்துனா அப்புறம் தலையை கீழே தொங்கப்படாது. அத்தனை பிரியம் ஸ்ரீகுருவாயூர் 50 வருஷ காலம் ஸ்ரீவேலியில் அந்த பகவானை ஏற்றின்றது. மேல ஏறி திரும்ப விக்கிரகத்தை மேல வச்சாச்சுன்னா தலையை கீழே தொங்கப்படாது. அப்புறம் நிமிந்துதான். ரொம்ப வயசாயிடுச்சு. 25 வருஷம் முன்னாடி ஏகாதசி உற்சவம் நடந்திருந்தது குருவாயூர் கஷேத்திரத்துல. ரொம்ப பெரிய உற்சவம் ஏகாதசி. நவமி அன்னைக்கு காலம்பரை நடந்திருந்தா துவாதசி அன்னைக்கு காலம்பரை 8:30 மணிக்கு நடக்காத்துவாள். 72 மணி நேரம் ஸ்ரீ குருவாயூர் போன இடைவிடாமல் பார்க்கலாம். தசமி அன்னைக்கு ராத்திரி பெரிய சீவேலியா இருக்கும். ஏன்னா கோயில் விடிஞ்சா ஏகாதசி. அந்த சீவேலிக்கு கஜராஜன் கேசவனை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இல்ல முள்ள கொண்டு வந்துருன்னு சொன்னா ரொம்ப உடம்பு சரியா இல்லை அன்னைக்கு. அதுக்கு எப்படியோ முள்ள கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து மேல திடம்பையும் ஏற்றிட்டான். சுவாமி விக்கிரகத்தையும் மேல ஏற்றிட்டான். சண்ட வாத்தியம் ரொம்ப நாள் வாய்ச்சிப்பான். இந்த சண்ட வாத்தியம் வாத்திக்க அழகு ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமி மேல ஏற்றின உடனே என்ன ஆகுனாக்க அப்படியே இந்த செண்டை, குறுங்குழல், எக்காலம், சித்தமத்தளம், தாளம் 5 நிற்பாள். இப்படி 5 வரிசையா நின்றுட்டு இருப்பாள். அப்படியே 1 30-40 பேர் நிற்பாள். ஒரு 200 பேர் நின்று இருப்பாரு. தாள வாத்தியம் தான் முதல்ல வாசிக்கணும். தாள வாத்தியம் வாசிக்கிறப்போ அந்த கோல்னால குருவாயூர் தொழுதுட்டு அடிப்பான். அப்படி அதுல அடிச்சுட்டு அப்புறம் சக்கரை ஆரம்பிப்பான் வாத்தியத்தை. அப்படி வாத்தியங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. சுவாமிக்கு ஆலவட்டம் பிடிச்சி கொடை, முத்துக்கொடையெல்லாம் ஏற்றி வச்சு மேல கேசவன் அப்படியே தலை சாய ஆரம்பிச்சிருக்கு.
ஆன உடனே பாப்பன்மார்லாம் சொன்னா, நீ இல்ல ஸ்ரீதேவிக்கு கொண்டு வர முடியாது யானைய, சுவாமியை கீழே இறக்கணும்னு. குருவாயூர் சரித்திரத்துல சுவாமி மேல ஏறி கீழே இறங்கினது அன்னைக்கு தான். அப்படியே தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. சரீரம் நிற்க முடியல, பெரிய சரீரம் நிற்க முடியல, தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மொள்ள விக்கிரகத்தை கீழே இறக்கிட்டு மொல்லமா அப்படியே வாழைப்பலையெல்லாம் அப்படியே காமிச்சு காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில கொண்டு போயிட்டான். வெளியில கொண்டு போக முடியல யானைய, வெளியில கொண்டு போயிட்டான். வெளியில கொண்டு போய் எங்கேயாவது பக்கத்துல தேவஸ்வம் காம்பவுண்ட்ல கொண்டு வைக்கலாம்னு கொண்டுட்டு போறச்சு, வெளியில போறச்சு அப்படி திரும்பி பார்த்துது கண்ணால். அப்படியே திரும்பி ஸ்ரீகுருவாயூர் பார்த்தது. இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போய் படுத்து விடுச்சு. அப்படியே முகம் இந்த ஸ்ரீகுருவாயூர் பக்கமா இருக்கு. அப்படியே ராத்திரி போயெல்லாம் ஒன்றும் சாப்பிடல, ஏகாதசி விரதம் ஒன்றும் சாப்பிடல. ஏகாதசி அன்னைக்கு காலம்புற 10 மணிக்கு முகம் இந்த பக்கம் இருக்கு. சுவாமியை நோக்கி ஒரு பிளிரல் சத்தம் கேட்டது. அவளோட ஜீவன் அடங்கி போச்சு. உடனே சுவாமிக்கு சாத்தினதான அந்த நிர்மால்யத்தை சாத்தினால மாலையெல்லாம் கொண்டு போட்டு சந்தனக்கட்டை அடக்கி நெய்யினால தகனம் பண்ணினாள், சம்ஸ்காரம் பண்ணினாள். ஆமா, யாருக்காக கிடைக்கும்போது சந்தனக்கட்டைகளை அடுக்கி அது மேல படுக்க வச்சு, தேன் வச்சு தூக்கி அது மேல படுக்க வச்சு நெய்யினால சம்ஸ்காரம். ஒரு ஆஜ்ய ஹோமம் பண்ற மாதிரி, எந்த ஹோமத்தை பகவான் யஜ்ஞேசனா ஏற்றுக்கிறானோ அது மாதிரி அப்பேற்பட்ட கேசவன் முதற்கொண்டு இந்த மிருகாதிகளுக்கு முதற்கொண்டு திருமேனியில அவ்வளவு ஈடுபாடு இருக்கான். குருவாயூர் கஷேத்திரத்துல உற்சவம் மாசி மாசம் பூச நட்சத்திரம் கொடியேற்றம். கொடியேற்றத்துக்கு முன்னெல்லாம் பந்தல் போடணும் கஷேத்திரம் முழுக்க. இப்பெல்லாம் ஒரே கான்கிரீட் ஸ்ட்ரக்சரா போச்சு. முன்னெல்லாம் பந்தல் போட்டு வெயில் உள்ள வராம பந்தல் போடுறதுக்கு என்ன பண்ணுவான்னாக்க, ஒரு 10 நாள் முன்னாடியே குழியெல்லாம் வெட்டி வச்சு அதுல கால்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய தட்டி மாதிரி போட்டு பந்தல் போடுவாள். குழியெல்லாம் வெட்டி வச்சு சேஷன் நோட்டு என்ன பண்ண சொன்னா, ஒவ்வொரு குழியிலும் ஒரு காலை போட்டுனுவா அப்படின்னா போட்டுனே வந்தது. கணக்கே நடையில ஒரு குழியில போடுறது திரும்பி வந்துருச்சு. போடல, குழிக்குள்ள போடல. பாகெல்லாம் அங்க உட்காந்து என்னமோ ரொம்ப பேசிட்டு இருக்கான். திருப்பி அடிச்சான், போட்டுட்டு வாங்கினான். 3 தடவை போட்டு வந்தது. அதுங்களை பெரிய பிராத்தினால பின்னங்கால அடிச்சுட்டான். ஏன் இப்ப ரெஃப்யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போச்சு. அங்கேயே நின்றுட்டு திரும்பி வரல. போய் பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு பூனைக்குட்டி கிடக்கு. என்ன அனுபவம் இருந்தது? எப்படி ஒரு பூனை குட்டியை போட்டு, ஏன்னா இந்த குழி வச்சு 3 நாள் ஆச்சு, ஒரு பூனைக்குட்டி கிடக்க உள்ள நம்ம போட மாட்டேங்கிறது. அத்தனை காரியம். குளிப்பாட்டுறதுக்காக குளத்துக்கு அழைச்சிட்டு இருந்தான். குளிக்கிறதுல ரொம்ப பிரியம் கேசவனுக்கு. குளிச்சுட்டு கரையேறாது சீக்கிரமா, ரொம்ப நாளியாகும். ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு தான் ஏறும். குளிச்சுட்டு இருக்கும் போது மதம் இறங்கி போச்சு, மதம் முடிச்சிருச்சு. பிடிச்சதுன்னா அப்படியே குளத்தை ஒரு அப்படியே கலக்கிண்டு அப்படியே எழுந்திருந்தது. பாகெல்லாம் ஓடி போட்டாங்க சுட்டு. சங்கிலி இல்ல, சங்கிலி அவுத்து விட்டுட்டான்னு குளிக்கிறதுக்காக. சங்கிலி இல்ல, பாகெல்லாம் ஓடி போட்டாங்க. எழுந்த வேகத்தை பார்த்தோன்னே அப்படியே வீதி வழியா வர ஆரம்பிச்சிட்டு, கேசவனுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் சாத்திட்டாங்க எல்லாரும். கடையில் உள்ள வாழைக்கொலையெல்லாம் இருக்கு, அப்படியே எரியுது. அப்படியே தேவஸ்தான குவார்டர்ஸ் வழியா வந்துருக்கு. இந்த குவார்டர்ஸ் அங்க நிறைய இருக்கு அவளுக்கெல்லாம். அது வழியா உள்ள வருது கேசவன். ரொம்ப ஸ்பீடா வந்துருக்கு. தேவஸ்தானத்தினுடைய வேலை செய்யறவங்களுடைய ஒரு குழந்தை ஒண்ணு வாசல்ல வந்துருக்கு. வாசல்ல வந்து ரோட்டுக்கு வந்துருச்சு சின்ன குழந்தை. யானை வருதுன்னு சொல்றது. அது கேசவன் ரொம்ப வேகமா வந்துருக்கு. கத்துறான் பின்னாடி. பாப்பன் மகளாம் மதம் முடிச்சிருச்சு, நகரங்கோன்னு கத்துறாங்க. அந்த குழந்தையோட அம்மா வாசல்ல வரத்துக்கும் கேசவன் கிட்ட வரத்துக்கும் குழந்தை வாசல்ல நிற்கிறதுக்கும் சரியா போச்சு. அந்த அம்மா கத்தினாங்க, குருவாயூருக்கு மேல சத்தியம் பண்றேன் நகராதே கேட்டவன. கனகாலம் அப்படி காலை தூக்கிடுச்சு வைக்கிறதுக்கு. தூக்கின கால் அப்படியே தூக்கியே இருந்தது. கீழே வைக்கல காலை, தூக்கின கால் தூக்கினபடியே இருந்தது. அசங்கவே இல்லை, ஒரு அசைவு கூட இல்லை இடத்துல. அப்புறம் குழந்தைய தூக்கின போனப்ப நகருன்னு சொன்னப்பறம் தான் நகர்ந்தது. அப்புறமும் காலை கீழே வைக்கல. நகருன்னு சொன்னப்பறம் தான் நகர்ந்தது. அந்த பகவானுடைய நாம காதல விழுந்தவொடனே நின்று போட்டு பற்றல. அந்த பிரேமாத்மகமான சக்தி, அதுதான் பிரேமேன்னு பேரு. அந்த பகவானுடைய நாம காதல விழுந்தாலும் சர்வலோகமும் மறந்து போச்சு. அப்படி உடம்பு புல்லரிச்சு போச்சு, அப்படியே நின்று போச்சு. மனசு எங்கேயோ கொடுத்து. அப்படி பசுபக்ஷி மிருகாதிகள் முதற்கொண்டு இந்த பகவானுடைய திருமேனியில லயிக்கிறதுனாக்க மனுஷன் என்ன பண்ணுவான்? அப்புறம் இது நமக்கே லயிக்காது. அந்த பிரேமாத்மகமான அன்பு இருந்துச்சுன்னா உடனே லயிச்சு போடும்.
அப்படி ஸ்ரீகுருவாயூரப்பனுடையதான இந்த சரித்திரத்தை கேட்கறதுக்கு இச்சைப்படும் போதே என்ன ஆறுதுன்னா, கேட்கணும்னா ஆசைப்படுறோம். குருவாயூரப்பனை பத்தி யாராவது சொல்ல மாட்டாளா, கேட்க மாட்டோமான ஆசைப்படுறோம். அப்படி இச்சைப்படும் போதே என்ன ஆறுதுன்னா சங்கல்ப மாத்திரேன உடனே புண்ணியம் வந்துட்டான் நமக்கு. கலியில தான் இந்த பாக்கியம், பாக்கி யுகங்கள்ல இது மாதிரி கிடையாது. குசலானி ஆசு சித்தி நேதராணி கிருதானி தூ குசலானி ஆசு சித்தி நான் இதராணி கிருதானிக்கு. கலியில மட்டும் என்னன்னா இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய காருண்யத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே காலம்பரம் நினைச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸுக்கு போகணும்னு புண்ணியம் அப்பவே வந்துருச்சு. சாயங்காலம் ஏதோ ஒரு காரணத்தால வர முடியாம போயிடுச்சு, பரவாயில்ல. பாக்கி யுகங்கள்ல அப்படி இல்லை. நீ கேட்க காலம்பரம் இச்சைப்பட்டுட்ட போகணும்னு புண்ணியம் வரல உனக்கு. வந்து இருந்து கேட்டு ஆத்துக்கு போனாதான் புண்ணியம். நான் இதராணி கிருதானி. நீ ஸ்ரீகுருவாயூரப்பனை பத்தி இப்ப கேட்டு இருக்காள, இப்ப ஸ்ரீ பகவான் எங்க இருக்கான் தெரியுமான்னு, குருவாயூர்ல இருக்கானான்னு கேட்டா ஒரு கொஸ்டினுக்கு இல்லைன்னு விட்டார். இப்ப எங்க தெரியுமா இருக்கான்? நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ ஆவிவேஷஸ்வ பக்தானாம் ஹிருதயானி யமலானி ச. நிஜலோகம் பரித்யஜ்ய, தன்னுடைய லோகமான ஸ்ரீகுருவாயூரை நன்றாக தியாகம் செய்துவிட்டு, இம்ம நான் குருவாயூர்ல கூட இல்லைன்னு சொல்லிட்டான். இது கூட எனக்கு பிடிக்கலன்னு. பின்ன எங்க பிடிச்சிருக்கு உனக்கு? பெங்களூர் அலைக்கு பிடிச்சிருக்கு. அங்க சாயங்காலம் 4:30 மணிக்கு என்னை பத்தி பேசிட்டு இருக்காரு. சாது ஜனங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அங்க போறேன்னு விட்டார். சரி திரும்பி வருவியான்னு கேட்டால், பரிச்சைக்கு நன்னா விட்டாச்சு, இம்மனா அதுக்கா இங்க வர போறேன்னு விட்டார். அவருடைய ஹிருதயத்துல இருக்காராம். ஹிருதயா ஆவிவேசத்துவ பக்தானாம். உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள உங்களுடைய ஹிருதயம் எப்படி தெரியுமா இருக்குன்னா, இத்தனை நாள் ரொம்ப மோசமா இருந்தது, காமக்ரோதாதிகளால கஷ்டப்பட்டு இருந்தது. எப்போ அந்த பகவானுடைய நாமாவை நீங்க கேட்கணும்னு இச்சைப்பட்டுட்டோ அப்பவே என்ன ஆச்சுன்னா, ஆவிவேசத்துவ பக்தானாம் ஹிருதயானி அமலானி. நல்லா சுத்தமா கொடுத்தாரு. சுத்தமான ஹிருதயத்துல அப்படி உங்களுக்கு கேட்க இச்சைப்பட்ட அந்த சுத்தமான ஹிருதயத்துல ஸ்ரீகுருவாரை தியாகம் பண்ணிட்டு அந்த பகவான் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறானா. எப்படி வந்து உட்கார்றான் தெரியுமான்னு, சாதாரணமா வேகமா வந்துடுறானு, ட்ரெஸ் இருந்து பண்ணிட்டு இருக்கானா இல்லையான்னு கேட்டால் எப்படி வரான் தெரியுமா? வனமாலி கனஷ்யாமஹா பீதவாசா மனோஹரஹா காஞ்சீகலா பருச்சிரஹா லசன்மகுட குண்டலஹா ரிபங்கலலிதச்சாரு கௌஸ்துபேன விராஜிதஹா கோடி மன்மத லாவண்யஹ ஹரிச்சந்தன சர்ச்சிதஹா. வனமாலி கனஷ்யாமஹ, அந்த கனஷ்யாமம், அந்த மேகங்கள்லாம், இந்த மழையை கொட்டக்கூடிய மேகம் இருக்கு, மின்னல் கொடி புலந்து போகக்கூடியதான அந்த மேகம், அது மாதிரி சரீர காஞ்சியாம அவனுக்கு. அந்த சரீர காந்தியோட சிதவாசா மனோகரகா, மஞ்சள் பட்டாடையை அடிந்து மனோகரகா சர்வலோகங்களையும் மயக்கக்கூடியதான ரூபத்தோட காஞ்சி கலாப ருச்சிரகா லசன் மகுட குண்டலகா நவரத்ன கச்சினமான உதயகாலத்து சூரியன் மாதிரியான கிரீடத்தை அணிந்து விபங்க லலிதாரு. சுவாமி நிற்கிற போது பார்த்தாக்க 3 மடிப்பா நிற்பாளாம். காலில் ஒரு வளசல், இடுப்புல ஒரு வளசல், இப்படி உடம்புல ஒரு வளசல், 3 வளசலா நிற்பது. அந்த நின்று பிள்ளாங்களோட வாய்ப்பாளாம். அப்படி பிரபங்க லலிதாரு கௌசுபேன ஜராஜிதா, கௌசுப கிரீவனாய் கோடி மன்மத லாவண்யா, கோடி மன்மதா கிருதியாகவும் ஹரிச்சந்தன சர்ச்சிதா, ஹரிச்சந்தன சித்தாங்கனாகவும் நம்முடைய ஹிருதயத்துல வந்து இப்ப பிரகாசிச்சிருக்காள் ஸ்ரீகுருவாயூர். எப்படி இந்த தீபாராதன சமயத்தில் குருவாயூர் விட்டு வந்துட்டாள். அதனால புண்ணிய ராசிகள்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த நாராயணியத்தை இப்படி கேட்கும்படியாக நமக்கு பண்ணிருக்கு. ஆமாம், அன்வய கிரமம் என்ன, பதார்த்தம் என்ன, ஸ்லோகார்த்தம் என்ன, ஸ்லோகாந்தர்கத தத்துவார்த்தம் என்ன, தத்துவார்த்த நிரூபணம் என்ன, இப்படி விஸ்தாரமாக கேட்கக்கூடியதான ஒரு புண்ணிய ராசியை ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய காருண்யம் உண்டாக்காமல் வேற எது உண்டாக்கியிருக்கும்? ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்பவும் பயம்தான். என்னைக்குமே எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி தான் ஒரு பயம் இருந்துச்சு. வரும்போது சரியானுங்கிறது நல்லா சொல்ல முடியுமா, சொந்த புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு. ஏதோ அந்த ஸ்ரீ பகவானும் முக்கியஸ்தலாதீஸ்வரியும் பக்கத்துல இருந்து என்னுடைய குருநாதனுடைய வாக்குல இருந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்றாரு, நான் ஒன்றும் சொல்லல, சும்மா உட்கார்ந்து இருக்கேன் அவ்வளவுதான். இந்த செல்லாத பெரியவாள் அப்படியே வாக்குல இருந்து சொல்லியிருக்காங்க. இல்லாட்டா இந்த வாக்கு இப்படி வராது. அதனால சென்ற, அதனால எந்த திவ்யமூர்த்தியை பட்டத்திலே அணுகலையேன்னு சொன்னாரோ
அந்த மூர்த்தியை தானும் பஜிப்பதாகவும் தானும் அணுக்கலையே நானும் பஜிக்கிறேங்கிறாள் தில்வமங்கலம் கிருஷ்ண கர்ணாமதாச்சாரியால். குருவாயூர் கஷேத்திரத்துல கிழக்கே நடுக்குள்ள எட்டி பார்த்து சொன்னால் தில்வமங்கலம், அப்பா நீ எப்படி தெரியுமா இருக்க, உன்னுடைய திருமேனி என்ன அழகு தெரியுமான்னாள். தாத்தா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். புல்லேண்டீவர காந்திம் இந்துவதனம் பர்ஹாபதம் சப்ரியம் ஸ்ரீவத்சாங்கமுதார கௌஸ்துபதரம் பீதாம்பரம் சுந்தரம் கோபீனாம் நயனோத்பலாட்சிதனும் கோகோபசங்காவிருதம் கோவிந்தம் கலவேணுநாத நிரதம் திவ்யாங்கபூஷம் பஜே. மலர்ந்த நெய்தல் பூவை போன்ற காந்தியை உடையவனும், புல்லேண்டீவர காந்தி மலர்ந்த நெய்தல் பூவினுடைய காந்தியை உடையவனும், அது சியாமமா இருக்கும், கனசியாமமா இருக்கும். சந்திரன் போன்ற முகத்தை உடையவனும், குளிர்ச்சியான கணங்களை முகத்தின் மூலம் செலுத்துபவனும், அவதம்சப்பிரியம் மயிலிறகை விரிந்து தலையில் அணிந்தவனும், சீவத்வத்தையும் கௌஸ்துபமணியும் மஞ்சள் பட்டாடையும் உடையவனும், அழகு மிகுந்தவனும். யசோதா அவனுக்கு அலங்காரம் பண்ணினான்னாக்க 2 மணி நேரம் ஆகும். அவனை குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சுக்கிண்டு பக்கத்துல ஏகப்பட்ட சாமக்கிரியர்கள் பவுடர்கள் லிப்ஸ்டிக் ஏகப்பட்டது வச்சுருப்போம். இங்க பக்கத்துல இதை போட்டு அதை போட்டு இதை பண்ணி தலையவாடி தூக்கி கட்டி விட்டு 2 மணி நேரம் மெனக்கட்டு அதுக்கு என்ன இல்லாம பண்ணி விட்டு எந்த நகையை இன்னைக்கு போடலாம், நேற்றுக்கு இது போட்டாச்சு இன்னைக்கு இது போடக்கூடாது, நாளைக்கு அது போடணும் அப்படின்னு சொல்லி வயிறு அடிச்சுக்கு என்ன அது என்ன இது என்ன பெரிய பணக்காரி அவளுக்கு என்ன ஏகப்பட்டதை வாங்கி போட்டு 2 மணி நேரம் அலங்காரம் பண்ணி அப்ப ஸ்கூல்ல நிற்க வச்சு அங்கேருந்து பார்த்து இங்கேருந்து பார்த்து இந்த ஆங்கிள் பார்த்து அந்த ஆங்கிள் பார்த்து சொன்னார். கிருஷ்ணர் சொன்னார், நாளைக்கு அம்மா ஏம்மா இப்படி பண்றேன், என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீங்க இதெல்லாம் நீ ரொம்ப அழகா இருக்கணும்டா. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சா, இவனை அலங்காரம் பண்ணாம இருந்துட்டான் கிருஷ்ணன். ஒரு நாளைக்கு சாயங்காலம் அப்பா நந்தகோபுரம் வந்த உடனே என்ன குழந்தைக்கு இன்னைக்கு ஒன்றும் அலங்காரமே பண்ணலையான்னு கேட்டாலாம். அதுக்கு யசோதை சொன்னாலாம், அலங்காரம் பண்ணாட்டா என்ன, என் குழந்தை நன்னாத்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாலாம். அம்மா நீ இன்னைக்கு அப்பாட்ட சொன்னீங்க அலங்காரம் பண்ணாட்டா கூட நன்னாத்தான் இருக்குன்னு சொன்னீங்க, எதுக்காக இன்னைக்கு தினம் பண்றேன்னு கேட்டாலாம். அது மாதிரி பார்த்து பண்றாளாம் அவள். கோபஸ்திரீகளுடைய கண்களாகிய புஷ்பத்தினாலே எப்போதும் பூஜிக்கப்பட்டவனாக இருக்கானாம். பசுக்களாலையும் கோபஸ்திரீகளாலையும் கோபர்களாலையும் கூட்டமா சிவன் இருக்கானாம். ஒத்த 2 பேர் இல்லை, எப்ப பாரு கிருஷ்ணன் ஒரு ஆயிரக்கணக்கான பசங்க, ஒரு ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டி இப்படிதான் இருக்கான. இனிமையான பேச்சினால தாபத்திரங்களை நீக்கிறானா. ஒரு வார்த்தை கேட்டா போருமா, அம்மா அவன் இப்படி யசோதத்தை சொன்னா அவளுக்கு மனசு எப்படி இருக்கும், அவளுக்கு எங்கேயோ போடுறது மனசு, இவன் மண்ண தப்பெல்லாம் தெரியல. அப்புறம் ஆமா அப்படி இனிமையா இருக்கானா. சிறந்த அங்கபூஷமான ஆபரணங்களை உடையவனுமான ஒன்னை பட்டத்திரி அணுகலியேன்னு சொன்னாருப்பா. நானும் பஜிக்கிறேங்கிற. அதனால பட்டத்திரி இந்த ஸ்ரீ குருவாயூர்ல பிரகாசிக்கிற பகவானை ஆனந்த அவபோதம் சுத்த சத்துவம்னும் திருப்பி ஏன் சொல்றேன்னாக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கணும் மனசுக்கு. அவன் சுத்த சத்துவம் ஆனந்த அவபோதம் சேர்ந்த ஸ்வரூபங்கிறது மறக்கவே கூடாது. எப்ப தூக்கத்தை எடுத்து கேட்டா சொல்லணும். ஆனந்த அவபோதம்னும் சுத்த சத்துவம்னும் பிரம்ம விஷ்ணு சிவாதிகளாலும் அறியப்படாத நிர்குண சாட்சிபூதம்னும் பல பிரகாரமாய் வர்ணித்து நம்ம கிட்ட உள்ள பெரிய கருணையினால இந்த நிர்குணஸ்வரூபம் சகலோபாசனையினாலும் நிச்சயமாக அடைய முடியும், அதுவே சாமானிய ஜனங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக இனிமே சகலோபாசனுடைய பெருமையை எப்படி சொல்ல போறாய். இந்த பகவான் கண்ணுக்கு எப்படி தெரியலாம், இந்திரியங்களால் இவனை எப்படி அடைய முடியுது, அது எத்தனை இன்பமா இருக்கு இனிமே அப்படிங்கிறது இனிமே நிர்குணத்தை விட்டுட்டு சொல்ல போறாய். சொல்ற போது ஒண்ணு மறக்காம சொல்லுங்க அப்படியே திடும்னு நடுவுல பூந்து இவன் சுத்தம் சத்துவம் ஞாபகம் வச்சுக்கோ, அதை மறந்துடாத. அதனால நிர்குணத்தை மறக்கவே கூடாது. எத்தனை நீங்க பிஹெச்டி படிச்சாலும் எல்கேஜிலேருந்து வந்திருக்கேன்னு நினைச்சுக்கணும். எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாத பிஹெச்டி முடியாது இல்லையா. அது மாதிரி நிர்குணத்துக்குள்ள போயிட்ட போதும் கூட தோணணும், ஆஹா குருவாயூர்ல பார்த்துன்னு இந்த பகவானை எத்தனை நாள் முன்னாடி பார்த்தோம், அந்த சகுனம் தானே இப்படி கொண்டு விட்டுது நம்மள, அப்படி தோணணும். இந்த சாதுக்களுடைய உபதேசம் என்ன, இந்த துருவனுக்கு என்னாச்சு, இந்த சகுனத்தை தான் உபதேசம் பண்ணினார். இப்படிதான் இந்த ரூபம் இருக்கு, தியானம் பண்ணுனாள். அன்னிட்டு அப்பா துருவா ஒரு சின்ன மந்திரம் சொல்றேன்டா கேட்டுக்கோன்னாள். துவாதசாட்சியை உபதேசம் பண்ணாள். அது நிர்குண சாட்சிபூதமான மந்திரம். சகலத்தை உள்ள இறக்கி நிர்குணத்தினால ஜபிச்ச உடனே தேவலோகம் ஆடி போச்சு. அந்த டெக்னிக்கை கொண்டு வச்சுட்டாள் நாரதர்.
அது மாதிரி சகுணோபாசனையால் இவரை வர்ணிக்கும் போதெல்லாம் சித்த சத்துவம் ஞாபகம் இருக்கணும். 42ஆம் தசகம் சகடாசுர வதம் பண்ற போது சொல்றால் சித்த சத்வே தொய் வீரவான் துருவம். ஆமா 99ஆம் தசகத்துல போய் சொல்றாள் கடைசியில அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகம சமம் தத்து சுத்தைக சத்துவம். வர்ணிச்சேன ஒண்ணு இப்ப 100ஆம் தசகத்துல ஒண்ணு வர்ணிக்க போறேன்னு இது அப்படி இருந்தாலும் சித்த சத்துவங்கிறது யாரும் மறக்கப்படாதுன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்காள். அதனால இந்திரியங்களுக்கு ஒருபோதும் கோச்சரம் இல்லை. அவன் இப்படி நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டானம் மறக்கவே கூடாது. இந்த அதிஷ்டானம் அதிஷ்டானம்னாக்க the basic place, origin. இந்த ஆரிஜினை மறக்கப்படாது. இந்த சித்த சத்துவங்கிறதான அதிஷ்டானம் மனசை விட்டு மறக்கப்படாது. அப்படி எத்தனையோ சகுணத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சகுணத்துக்குள்ளேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நிர்குணத்துக்கு நம்மளால போக முடியும். 8வது ஸ்லோகம். எட்டாவது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த 7க்கும் 8க்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட். 7வது ஸ்லோகம் கஷ்டம்னு ஆரம்பிச்சாள். அப்புறம் தனக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு, தத்துவம் தெரிஞ்ச உடனே நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஆரம்பிச்சாள் பாருங்க. நம்ராணாம் சன்னிதத்தே சததமபி புரஸ்தைரணப்யக்ஷிதான் அப்யஸ்தானே காமானஜஸ்திரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பலः பாரிஜாதோ ஹரேத்வம் சுத்ரம் தம் சக்கரவாட்டீத்வமபிலசதி தக்ஷமத்யூரஜோயம். திருச்சி சொல்றேன். நம்ராணாம் சன்னிதத்தே சததம் அபி புரஹ தைஹி அனப்யக்ஷிதானி அபி அர்த்தானி காமானி அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யः நிரவதிக ஃபலः பாரிஜாதः ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டீத்ருமம் அபிலசதி யர்த்தம் அர்த்திவ்ரஜः அயம். இது திருச்சி சொன்னது. முதல்ல சாதாரணமா அர்த்தம் சொல்றதுக்காக அன்வய கிரமம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹரே நிசேஷலப்யः நிரவதிக பலः त्वं पारिजातः नम्राणां पुरः सततमपि सन्निधत्ते तैः अनभ्यर्थितानि अति कामानि अर्थानि परमानंद सान्द्रां गतिं च अजस्रं वितरति इत्थम् अयम् अर्थिव्रजः क्षुद्रं तं चक्रवाटी ध्रुमं व्यर्थम् अभिलषति. லிட்டரல் மீனிங் எப்படி இருக்கும்? ஹரே கிருஷ்ண பகவானே நிசேஷலப்யः நிச்சமில்லாமல் சமஸ்த ஜனங்களாலும் அடையக்கூடியதும் நிரவதிக பலக எல்லையற்ற மோட்சமாகிய பலத்தை உடையதுமான தொம் பாரிஜாதக தாங்களாகிய பாரிஜாதம் நம்ராணாம் புரஹ நமஸ்கரிக்க தகுந்தவர்களுடைய முன்னிலையில் சததமபி சன்னிதத்தே எப்பொழுதும் பிரத்யக்ஷமாகிறது. கைஹி அவர்களால் அனபியர்த்திதானே அபி பிரார்த்திக்கப்படாதவைகளாக இருந்த போதும் காமானே அர்த்தானே அபீஷ்டங்களையும் அர்த்தாதிகளையும் பரமானந்த சாந்திராங்கத்தின்க பிரிக்க முடியாமல் சேர்ந்துள்ள பரமானந்த கைவல்யத்தையும் கூட அஜஸ்ரம் விதரதி எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்தம் இப்படி இருக்கும்போது அயம் அக்ஷுரஜா இந்த யாச்சகர்களுடைய கூட்டமானது சுத்தம் உபயோகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய தம் சக்கரவாட்டி துருமம் அந்த இந்திரனுடைய உத்தியானவனத்தில் இருக்கும் கல்பவృక్షத்தை யத்தம் அகிலகதி வீணில் விரும்புகிறது. விசேஷ லட்சணா இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய காருண்யமானது ரொம்ப சுலபமாக எல்லோராலையும் அடையக்கூடியதை சித்தாந்தம் பண்ணிவிட்டால் போன ஸ்லோகங்கள் எல்லாம். இது இவன் எப்பேற்பட்ட சித்த சத்துவமாத்தான் இருக்கட்டுமே,
பிரம்ம விஷ்ணு சிவாதிகளுக்கும் கிடைக்க கூடாததான் இருக்கட்டுமே, இந்திர வருண யமோ குபைராதிகள் நத்தியும் தொங்கறதாத்தான் இருக்கட்டுமே, நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? ஹஸ்தலப்த, கையில வச்சு குடிச்சா மாதிரி, கரதலைய ஆமலக்க வச்சு கையில வச்சு கொடுத்த நெல்லிக்கனி மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது, சுஜி எல்லாம் சொல்றது, இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்றது. இந்த பகவான் நமக்கு ரொம்ப சுலபமாப்பா. இந்திரன் கேட்கிறான், உனக்கு சில சுலபமா இருக்காரு, எனக்கு இல்லையேங்கிறான். பிரம்ம விஷ்ணு சிவாதி எல்லாம் கேட்கிறாள், நம்மளை பார்த்து பொறாமப்படுறாள் எல்லாரும். இந்த மனுஷ வர்க்கம் இப்படி போயிடுச்சு, சாதாரண மனுஷன் எல்லாம் எத்தனை பாவம் பண்ணியிருக்கா, எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கா, ஒன்றும் புரியலையே. இவெல்லாம் போய் நிற்கிறான், அங்கே குருவாயூர் நிற்கிறான், அந்த சுவாமியுடைய பிரசாதம் கிடைக்கிறது, இவனுக்கு பால் பாயசத்தை குடிச்சிட்டு ஓடி போடுறான், நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, நமக்கு இங்கே விட்டுட்டு போக முடியும், அரை நாள் லீவு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்காள் அவாதுதான். ஆமா, அவள டியூட்டி போகுது, நீங்க வரக்கூடாதுன்னு விட்டாளீங்க. டியூட்டி விட்டு போக முடியுமா பிரம்மாவால? 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல பார்த்து உட்காந்துருக்காரு, இடுப்ப அழிக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை சிருஷ்டி, எத்தனை பண்ணியாகணும். இது நாம அவரை வைக்கிறோம், இந்த பாவி இப்படி தலையில எழுதிட்டாங்க. இத்தனை காரியம் அவர் பண்ணி அவர் கட்டிருந்தார். யாராவது ஒழுங்கா சொல்ற மூணுமே ஒண்ணு. இப்படி எல்லாருக்கும் டியூட்டி பவுண்டா இருக்கிறதுனால குருவாயூர் பக்கமே வர முடியல, எட்டி பார்க்க முடியல, ஏகப்பட்ட வேலைகள். அதனால நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஐயோ, இந்த மனுஷ வர்க்கம் இப்படி போயிட்டு கை நிறைய போய் ஒரு கனகாலத்துல சேமத்தை அடைஞ்சிருக்காங்க, நரகத்துக்கு ஒத்துழைமையா வரவில்லையேன்னு எல்லாரும் சொர்க்காதி போகங்களை அனுபவிச்சு கைவல்யத்தை போய் அடைஞ்சிருக்காங்க. எங்க இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. பகவான் திருக்காலடியில இருக்கான், கண்ணுக்கு தெரியல ஒருத்தருக்கும். எல்லாம் சித்த சத்துவத்தோட நீங்களாயிட்டான் போய் அப்படி அப்படி இருக்கானே எல்லாரும். சரி, இவன் தான் தொலையட்டும், இப்படி ஆகட்டும். விஷம் கொடுத்த பூதனுக்கு என்னாச்சு? முதல் பக்தே அன்னைக்கு வந்த சகடாசுரனுக்கு என்னாச்சு? திருநாவர்த்தனுக்கு என்னாச்சு? பிரலம்பாசுரனுக்கு என்னாச்சு? கம்சனுக்கு என்னாச்சு? சிசுபாதனுக்கு என்னாச்சு? எல்லாரும் சித்த சத்துவத்தோட போய் கலக்கிறாங்கன்னா ரொம்ப அநியாயம். இது கோர்ட்ல வீட்டுல கேச போடுறது இவர் மேல ரொம்ப அநியாயம் பண்றாரு இவர். யாருக்கு கைவல்யத்தை கொடுக்கறது கணக்கு கிடையாதா? இன்னைக்கு சொல்ல போனார், கைவல்யத்தை அடையறதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கு, இத்தனை குவாலிபிகேஷன் இல்லாத நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க சொல்லப்படுறது. இது ஒரு குவாலிபிகேஷன் பண்ணணும் கைவல்யத்தை அடையறதுக்கு. இவனுக்கு அதாவது இருந்ததும் ஒன்றும் கிடையாது. 40% இவனுக்கு எல்லாருக்கும் கைவல்யங்கிறார் அவர். கேட்காம கொடுத்து அவன் கேட்டானா கிடையாது. கடைசிய மூட்டம் விரோதமான பாவத்தில் இருந்தான். விரோதமான பாவத்தில் இருந்த அந்த கம்சனை பற்றி சொல்றாள். தூங்குற போதும் சரி, பூச்சிருக்க போதும் சரி, சாப்பிடுற போதும் சரி, ஜனார்தனன் வந்துட்டானே, கிருஷ்ணன் வந்துட்டானா, ஏதோ சத்தம் கேட்டா கிருஷ்ணன் கதவை தட்டுற மாதிரி இருக்குங்கிறான். நமக்கு வேற யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. அப்படி அந்த மனசு அங்க கொண்டு வச்சுட்டாங்க. அந்த பாவத்துல இருந்தா கூட 20 சதத்தை சிந்தையா சித்தீங்கிறார் சிசுபாலன. எப்போதும் இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய ஞாபகமாம் அவனுக்கு. இவனை என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒண்ணும் பண்ண முடியும். சதத்தை சிந்தத்தான். நமக்கு ஏதாவது ஒரு கணக்காலம் கூட விட்டு போயிருக்கோம், அவனுக்கு அப்படி இல்லை. யோகிகளுக்கு கூட விட்டு போயிருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படி தூங்கிப்பட்ட அசந்திப்பட்ட அது மாதிரி. அவனுக்கு அப்படி இல்லை சிசுபாலனுக்கு. அதனால அவள்லாம் சுத்த சத்துவ தொழில் இனவான். அந்த சுத்த சத்துவத்தில் போய் கலந்து விட்டாள். அந்த புருஷார்த்தங்களான கைவல்ய பதம் இப்படி அவளுக்கு கூட கிட்டினதுனால சாதுக்களை பத்தி கேட்பான. சாதுக்கள் என்ன பண்ணால் அனவர்த்தம் உன்னையே தியானம் பண்றாள், உனக்கே பிரதட்சணம் பண்றாள், நமஸ்காரம் பண்றாள், மனசு அங்கேயே இருக்கு அவளுக்கு கேட்பானே. அப்புறம் அதனால்தான் ஹஸ்தலப்தியம்னு சொன்னாள். இப்ப சிசுபாதாரிகளுக்கு எப்படி கிடைச்சிருக்கா, உனக்கு ஏண்டா கிடைக்காது, கவலைப்படாதா. அந்த அத்தனை சுத்த சுத்தமா இருக்கிறது, அதை பத்தி நீ கவலைப்படாது. அதுக்கு உள்ளங்கையில் இருக்க நெல்லிக்கனி மாதிரிடாது அப்படின்னு சொல்றாள். அதனால நிச்சயம் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் கஜேந்திராதிகள் கூட எப்படி அடைஞ்சதோ அது மாதிரி அடையக்கூடியதாக உள்ளதாம் இந்த விசேஷலப்தியாங்கிற பதத்தினால். எல்லாருக்கும் நிச்சயம் இல்லாமல் எந்த ஜீவராசிகளுக்கும் குரூரமா பரவல போட்டு அனுப்பிட்டான்னு சொன்னேன் போன கிளாஸ்ல. அவனை உடம்பெல்லாம் புழுதியா இருக்கு, அப்படியே ஓடி வந்தான். பில்லவங்களை கேட்டால் ஏன்டா உடம்பெல்லாம் அவ்வளவு அழுக்கா இருக்கேன். இல்ல தாத்தா, குரூரமா என்ன பரவல வச்சு அழைச்சிட்டான். அப்படியே அந்த பக்கமா குளிச்சு ஓடி இருந்தா வெக்க போடுறது, அது மேல குளிச்சுட்டேன், உடம்பெல்லாம் வெக்கலா இருக்கா அழிக்கிறது அப்படின்னா. அது மாதிரி அந்த சௌலபியம் இருக்கு. விசேஷம் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படி கொடுத்துருக்காள். இரவதிக பலகா
சரி சார், இவன் எல்லாருக்கும் கொடுக்கறானே, என்ன காரணம்? காருண்யம் தான் காரணம். அது என்ன காருண்யம் சார் அவனுக்கு? தனியா எல்லாருமே எப்படி சார் அவனுக்கு காருண்யம் வந்தது? இந்த கைவல்ய பலம்னு உன்னை கையில வச்சிருக்கானே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக, அது நிரவதிக பலகா அப்படின்னு சொல்றாரு. அதை போய் அவதினா எல்லை, ஒரு பவுண்டரி. நிரவதி பவுண்டரி இல்லாத ஒரு பலம். பலம்னா பழம்னு வச்சுக்கலாம், ஒரு டார்கெட்னு வச்சுக்கலாம். பிராரப்த பலன் சார் அப்படிங்கிறோம். என்னத்தையோ பண்ணி தொலைச்சிட்டேன் சார், அதனால இப்படி வந்துருக்கு சார். புண்ணிய கர்மாவை பண்ணுங்க சார், அதனால இப்படி வந்துருக்கு சொல்ற மாதிரில என்னோன்னு பண்ணினத்துக்காக கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் இது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு பலன்னு பேரு. பழத்துக்கும் பலம்னு பேரு. இந்த காருண்யம் எதிரானாக்க இது ஒரே ஆனந்த கணமா இருக்கான் அவன். அவனுக்கு யார் இடத்துலையும் விரோத பாவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அவனிடத்துல போய் அந்த பிரேமாத்மகமான அன்பை வச்சுட்டு ஆகி எல்லாரும் ஒண்ணுதான். அப்புறம் அவனுக்கு எந்த சைதன்யமா, அதனால்தான் இந்த நிரவதிக பலம்னு சொல்றமே. இந்த நீ குருவாயூர்ல போய் இருந்து கிழக்கேனிட அந்த பகவான் தொழுதுட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன் சார் அப்படிங்கிற போது ஏதோ பால் பாயசங்களா வாங்கி குடிச்சிட்டு நீ மட்டும் கிளம்பிடுற ஊருக்கு. ஆனா உனக்கு தெரியாம உன் பாக்கெட்ல உன்னை கொண்டு வச்சுடுறான் நீ ஊருக்கு போறேன். உனக்கே தெரியாது. அது ஊருக்கு வந்து பார்த்தா பாக்கெட்ல என்னமோ ஒரு நிரவதிக பலம் ஒண்ணு இருக்கு, ஒரு கைவல்யம் இருக்கு. கைவெழுத்து தெரிவித்தா அதுக்குள்ள டாக்டர் சொல்லுகிறான் பாருங்க. அது மாதிரி உனக்கு நமக்கே தெரியல. நீ குருவாயூருக்கு வந்து இந்த பகவானை தொழுதுக்கு திரும்புற போது என்ன பண்ணா, ஊருக்கு போட்டு சொல்லிக்கிறாங்க, ஊருக்கு போட்டுறேன்ப்பா, நாளைக்கு வரேன், அப்புறம் வரேன். உனக்கு தெரியாம உன் பைக்குள்ள ஒரு பெரிய வஸ்து கொண்டு வச்சுடுறான். அதான் நிரவதிக பலம். எல்லை இல்லாத ஆனந்த சாகரத்தோட சேர்ந்ததான கைவல்யம். இந்த கைவல்யம் வரட்டு கைவல்யம் இல்ல, அது அந்த சாதுக்கியம் சாமிக்கியம் ஆகி திரும்பி வரக்கூடியதான வஸ்து இல்லை. அது ஆனந்தத்தோட சேர்ந்தது. அதுதான் முதல் ஸ்லோகத்தையும் ஆனந்த அவபோதத்தோட சாந்திரம் சேர்ந்தது. இங்கேயும் இந்த நிரவதிக பலமானது எப்படி இருமோ இருக்கு. ஆனந்த கணனான அந்த பிரபுவிலிருந்து வரக்கூடியது ஒரே ஆனந்தமயமான கைவல்யத்தோட சேர்ந்தது. ஆனந்தமும் கைவல்யம் சேர்ந்தது. ஏன்னா அந்த கைவல்யத்தை அடைஞ்சா அப்புறம் ஆனந்தம் தான். திரிபுரா தாபினின்னு ஒரு உபனிஷத்து, ரொம்ப அத்தியாச்சரியமான உபனிஷத்து. திரிபுரா தாபினி, தாபத்தை நீக்கிறதுனால தாபினின்னு சொன்னேன். இந்த இடத்தை போய் சொல்றது. இந்த நிரவதிக பலம் எப்படி இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க. பரமபுருஷம் சித்ரூபம் பரமாத்மேதி சர்வேஷாம் புராணாமந்த புருஷாச ஆத்மா சவிஜ்ஞேய இதி நிர்விகல்பம் அனந்தம் சேது திருஷ்டாந்தவர்ஜிதம் அப்ரமேயம் அநாத்யந்தம் யஜ்ஞாத்வா முச்யதே புதஹ. இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சைத்தன்ய ஸ்வரூபமான சித்ரூபமான இந்த பரமாத்மா இருக்கானே, இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன், அவனுக்கு உங்ககிட்ட ஏந்திரமும் ஒரு காருண்யம் உண்டாச்சு. காருண்யத்தினால கொடுக்கறான்னு சொன்னேன்னு ஏந்திரமும் உண்டாச்சு. உனக்குள்ள உயிரா இருக்கான, ஆத்மஸ்வரூபமா இருக்கான். நீங்கெல்லாம் குருவாயூருக்கு வந்திருக்கேன், நான் டக்குன்னு பாக்குறேன். மாமியை எப்போ வந்தேன்னு கேட்கறேன். மிச்செல்லாம் என்ன காரணம்? ஒரு பழக்கம் பரிசு, நம்மளை சேர்ந்தவாள், நம்மளோட இருக்கிறவாள் அப்படின்னு ஒரு அன்பு இருக்கு. அது மாதிரி இவனுக்கு என்ன தெரியுமோ, நம்ம கிட்ட ஒரு அன்பு இருக்கு எல்லாருக்கையும். அவருடைய ஆத்மஸ்வரூபம் நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியுது. அப்பா என் ஆத்மஸ்வரூபம் உங்ககிட்ட இருக்குடா, அதனால உங்ககிட்ட எனக்கு அன்பு இருக்குடா. அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன தெரியுமா? உன்னுடைய உயிர், உன்னுடைய லைஃப். இதுதான் உயிர். எங்க சார் இருக்கு? ஏன் சார் கண்ணால பார்க்க முடியல? டாக்டர்கிட்ட போய் கேட்டா அர்த்தம், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சார் அப்படிங்கிறாரு. அது எங்க சார் இருக்கு, நான் பார்க்க முடியுமான்னு கேட்டாக்க அவர் என்ன சொல்லுவார்? இல்லப்பா 2 நாள் கழிச்சு வா சொல்றேன். ஏதாவது அவர் சமாதானம் பண்ணி அனுப்புவார். மறுபடியும் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு போய் கேட்கறான் அவரை. இல்லை சார் நான் பார்த்தா சார் ஆகணும். அதை நீங்க டாக்டர் உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு காமிங்கோ. எங்க என்ன பண்ணுவார் அவர்? தந்த பெண்ணை முழிக்கிறவர் தான். சார் உங்க டிகிரி இவ்வளவு பேச போட்டுருக்காரு, 3 வருஷத்துக்கு இருக்கிற டிகிரி உங்களுக்கு, இந்த குழியில உங்களால காமிக்க முடியல மத்தா அப்படின்னு அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் பேசாம உட்காந்து பைத்தியம் முடிச்சாங்க, பைத்தியம் வைக்க வேண்டிய அப்படி உட்காந்து இருக்க வேண்டியதான். என்ன சொல்லுவார் அவர்? எங்க இருக்குன்னு கேட்கும், ஹார்ட்ல இருக்கா, பிரெயின்ல இருக்கா, கிட்னில இருக்கா, எங்க இருக்குன்னு அவரால் சொல்ல முடியலையே. அவன் கேட்கறான், இத்தனை படிப்பு படிச்சிருக்கேடா நீ,
1.5 போறதுக்கு டிகிரியை போட்டு உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. என்னடா டாக்டர் நீங்க கேட்டா என்ன சொல்றது? இருக்க வேண்டியது மாய மட்டும் உட்காந்து ஏன் அது கண்ணுக்கு தெரியல? அது தீவிரமா இருக்கிற சித்த சத்துவமா இருக்கு. சித்த சத்துவம் கண்ணுக்கு தெரியாது, திருஷ்டிகோச்சரமா இல்லை, அதனால அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது. இதைத்தான் இந்த உபநிஷதம் போய் சொல்றது. இந்த சித்த சத்துவம் சொல்றையே அவன் எப்படி கண்ணுக்கு தெரியாத சித்த சத்துவம், அதனால்தான் மாயை எடுத்து உனக்கு ரூபமா தெரிகிறான் ஸ்ரீகுரா இருப்பான். நம்ம சித்த சத்துவமாக இருந்துட்டா எப்படி பார்க்கறது எல்லாரும்? அதுக்காகத்தான் மாயாஸ்வரூபத்தை எடுத்துன்னு உனக்கு ரூபமா தெரிகிறான். அதனால அவன் உயிராகவே இருக்கத்தான் சித்த சத்துவமே நமக்கு உயிராக இருக்கிறதுனால திருஷ்டிகோச்சரமா இல்லை, கண்ணுக்கு தெரியல. இது டாக்டருக்கு சொல்ல தெரியுமோ? இந்த சிலாசத்தில் உயிர் போயிடுச்சுங்கிறான். எப்படி போச்சு அதுவும் சொல்ல தெரியல அவனுக்கு. எது வழியா சார் போச்சு? ரூம் முழுக்க சாத்திருக்கு, அடைச்சிருக்கு, டாக்டர் சொல்லிட்டு போச்சு. இது எப்படி போனா வெளில தெரியுதுமே, கதை திறந்துருக்கணும், எல்லா ரூமையும் சாத்திடுவோம் அப்படிங்கிறான். எல்லா ஜனாலையும் அடைச்சாச்சு. எப்படி போயிடுச்சு? ஆஸ்பத்திரி எத்தனை பேர் போடுறான் அவனாலுக்கு? எல்லா ரூம் எல்லாம் சாத்தி தான் இருக்கு. அது போன உடனே என்னாச்சு? கண்ணு தெரியல, காது கேட்கல, ஒண்ணு ஆசை இல்லை, உடம்புல ஒண்ணுமே எல்லாம் போகுது. 10 நிமிஷம் நேற்று டபக்குன்னு வந்துடுச்சு. இது வந்துடுச்சு அவனுக்கு எல்லா ஆசையும் இருக்கு. கண்ணு கேட்கறது, காய் பார்க்கறது. இப்படி சித்த சத்துவமாக இருக்கிறதுனாலதான் திருஷ்டிகோச்சரமா இல்லை. அதனால நிர்விகல்பம் அனந்தஞ்ச ஹேது திருஷ்டாந்த வர்ஜிதம் அப்ரமேயம் அநாத்யந்தம் யஜ்ஞாத்வா முச்யதே புதஹ. நிர்விகல்பமாயும் முடிவற்றதாயும் காரணங்களாலும் ஊமைகளாலும் விளக்க முடியாததாகும். சரிசாய் ஊகிச்சு பார்க்கிறேன் அப்படின்னா ஊகிக்க முடியாததாகவும் உள்ளதாக எது உள்ளதோ அந்த உணர்வே இந்த நிரவதிக பலகாங்கிறதான சைத்தன்யம், இந்த கைவல்யம். இது நீ ஏதோ கணக்கு பண்ணிவிடலாம், அப்படி பண்ணிவிடலாம், இப்படி பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைக்கின்றதுன்னா தோற்றுக்கூடுது. இந்த நிர்விகல்பத்தை பத்தி பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கேன். அது நிறைய வந்துட்டே இருக்கு இப்படியே. அதனால இப்பவே சொல்லிவிடுறேன் அதை பத்தி. அப்பதான் அந்த நிர்விகல்பத்தினுடைய அந்த ஸ்டேட்டஸ் புரியும். இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 5-6 இருக்கு. இதெல்லாம் நிர்விகல்பத்தோட சேர்ந்தது. சகஜம்னு ஒண்ணு. சகஜம், கல்பம், சங்கல்பம், விகல்பம், நிர்விகல்பம், சவிகல்பம். சகஜம்னு ஒண்ணும், கல்பம்னு ஒண்ணும். இந்த கல்பத்தோட சேர்ந்தது சங்கல்பம். சங்கல்பம் ஆயிருக்கான்னு கேட்கிற பாருங்க. சங்கல்பம், விகல்பம், நிர்விகல்பம், சவிகல்பம். இப்படி ஒரு 4-5. சகஜம்னா என்னன்னாக்க உலகத்துல நடக்கிற மாதிரி நடந்துட்டே இருக்கிறது சகஜம். ரொம்ப சகஜமா இருக்கு சார். இதான் சகஜம். சகஜமா இப்படிதான் சார் நடக்கும், ஆனா இப்படி நடந்துட்டு சார் இங்க வித்தியாசமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சகஜம். ஒரு ரூல் படி இத்தனை நாளா எது ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமோ ஒரு சம்பிரதாயம், ஒரு ரூல், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுபடி நடக்கிறதுக்கு சகஜம்னு. கல்பம் மனசனுடைய இயற்கையான சீரிய இயற்கையை ஒட்டிய செய்கை, எதற்கும் விரோதம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சீரிய செய்கை மனசினாலே ஏற்படக்கூடியதுக்கு கல்பம்னு. எக்ஸிக்யூட்டிங் எ திங் அக்கார்டிங் டு சம் ரூல்ஸ். விரோதமா செய்யறது, இப்படி பண்ணா என்ன அப்படின்னு கேட்கறது கூட இல்லை. இதுக்கு கல்பம்னு பேர். பிரம்மாவுடைய ஒரு நாளைக்கு கல்பம்னு ஒரு பேர் இருக்கு. 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு ராத்திரி. அவருக்கு 2000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதுக்கு ஒரு கல்பம்னு பேர். சங்கல்பம் ஒரு காரியத்தை செய்வதாக மனம் விளைவது. நான் இந்த காரியத்தை பண்றேன், சங்கல்பம் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி பண்ண போறேன், இந்த பூஜை எப்படி பண்றேன், எப்படி பண்ண போறேன், கலச பூஜையோட பண்ண போறேன், சங்க பூஜையோட பண்ண போறேன், இந்த இதுல சீட பூஜையோட பண்ண போறேன், ஆத்ம பூஜையோட பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். பத்தியால ஒரு வௌ, ஒரு ப்ராமிஸ், அதுக்கு சங்கல்பம்.
ஒரு காரியத்தை இப்படி செய்வதாக சொல்வது. விகல்பம் மனசனுடைய இயற்கைக்கு ஒட்டிய செயலில் ஏற்படக்கூடிய சஞ்சலம். இந்த காரியத்தை இப்படி பண்ண சொல்லியிருக்காள, இப்படி பண்ணினா நல்லதா கெட்டதா? அவன் நல்லதுன்னு பண்ணிட்டான் கல்பத்துல, நல்லதோ கெட்டதா அவன் அதை பத்தி கவலைப்படல, கல்பம் பண்ணிட்டு போட்டான், சொன்னபடி செஞ்சுட்டு போட்டான். இப்படி சொல்லியிருக்காள, இது மாதிரி பண்ணா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு சஞ்சலத்தை மனசுல உண்டாகுது பாருங்க, அதுக்கு விகல்பம்னு பேரு. இந்த விகல்பமே என்ன பண்றதுனாக்க, இந்த சஞ்சலத்தினால இயற்கைக்கு விரோதமா செய்யும்படியாக சில சமயத்தை பண்ணிவிடுறது, அதுவும் விகல்பம். பிரதட்சணம் பண்றான் கோவில்ல போய், பிரதட்சணம்னா கிளாக் வைஸா பண்ணுவான், ஆன்டி கிளாக் வைஸா ஒருத்தம் பண்ணினாக்க அது விகல்பம். கல்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது விகல்பம். நிர்விகல்பம் இது நிர்விகல்பம். விகல்பத்தை நெகேட் பண்றது. விகல்பம்னா சீரான செய்கைகளுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நிர்விகல்பம். அப்ப என்ன ஆகுது, இது கல்பத்தோட சேர்ந்ததாக தெரியுது, சீரான செயலையுடைய கல்பத்தோட சேர்ந்ததாக தெரியுது. இப்ப அது மட்டும் வச்சுக்கோங்க. சவிகல்பம் கல்பத்தோட சேர்ந்தது, சவிகல்பம் சவிகல்பம் சேர்ந்தது. ஆனா இந்த சவிகல்பத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்க, இந்த விகல்பத்தில் உள்ள சஞ்சலங்கள்லாம் இந்த சவிகல்பத்திலே இருந்துட்டே இருக்கும். இந்த விகல்பம் எப்படி சீரான செயலுக்கு எதிராக இருக்கோ அந்த செய்கையும் இந்த சவிகல்பத்தை இருந்துட்டே இருக்கும். இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கல்பம், சங்கல்பம், விகல்பம், நிர்விகல்பம், சவிகல்பம், இப்படி 4-5 வகைகள் இருக்கு. இந்த 4-5 வகைகள்லயும் சமாதின்னு நாம ஒண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா, அதாவது சமாதிங்கிறது ஒரு யோகத்தினுடைய 8வது படி. அஷ்டாங்க யோகத்துல 8வது படி சமாதி. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யகார, தாரண, தியான, சமாதி. இந்த சமாதியை அடையறதுக்கு இந்த 7ஐயும் முன்னாடி ஃபாலோ பண்ணணும். யம நியமத்தை அனுஷ்டிக்கணும், ஆசன ஜெயத்தை அடையணும், பிராணாயாமம் பிரத்யகாரங்களை நன்னா தெரிஞ்சுக்கணும், அதனால இந்திரியங்களை அடக்கணும், அதனால தாரணைக்குள்ள போறணும், தாரணையிலாத அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுத்து மனசுல இருத்திக்கணும். அது அந்த மனசுல இருக்கு இந்த ஆப்ஜெக்டை தியானங்கிற முறையில அது தொடர்ந்து அதையே நினைச்சுட்டு இருக்கணும். இந்த தியானத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, ஒரு ட்ராக் ஓடின்னு இருக்கும் பக்கத்துல. என்ன ட்ராக்னாக்க, நாம யாரு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்போ எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு ஆபீஸ், எத்தனை மணிக்கு அவன் வருவான், எத்தனை மணிக்கு இவன் வருவான், இந்த ஞாபகங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும், இந்த ட்ராக் இருந்துட்டே இருக்கும். இந்த தியானமானது கொஞ்சம் 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 கொஞ்சமாக திருடீகரணம் ஆற போது இந்த ட்ராக் மறைய ஆரம்பிக்கும். அப்போ நீ யாரு தெரியாது, உடனே கம்ப்ளீட்டா அந்த ட்ராக் மறைஞ்சு போச்சு. கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், கொஞ்சம் மறையாம இருக்கும். கம்ப்ளீட்டா அந்த 2 ட்ராக்கும் மறைஞ்சு போச்சுனாக்க நீ யாருன்னு தெரியாது, எப்போ உட்கார்ந்து தெரியாது, எப்போ எழுந்திருக்கணும் தெரியாது, பசிதாரம் தெரியாது, உலகம் தெரியாது, யார் வரான்னு தெரியாது. எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் எழுப்பினா தான் முடியும். இதுதான் சமாதின்னு பேரு. இந்த ட்ராக் மறைஞ்சு போறதுக்கு இந்த சமாதியே ரொம்ப திடீகரணம் ஆயிடுச்சுனாக்க எந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் ஒண்ணு பண்ண முடியும். பிரம்மேந்திரால அப்படிதான் இருந்தால், நெரூர்ல காவேரி ஜலம் அடிச்சு பிடிச்சி பிரம்மேந்திரால பெரியவாளை காணும். அப்புறம் ஒரு மாசம் இங்க தேடினா காணும். ஒரு மாசம் கழிச்சு படித்துறை இறங்க முடியல, மணலா போச்சுன்னு சொல்லிட்டு மண்ணை வச்சினா உள்ள மண்ணுக்குள்ள கிடக்காது. எத்தனையோ எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்னாகல, அப்படியே சமாதியில் இருக்காது. அப்படியே உடம்பை சிந்தால் ராம்நாம்னா ஓடிச்சிட்டார். ஒரு மாசம் காப்பாடியது, இந்திரியங்கள்லாம் என்ன ஆச்சு, எல்லாத்தையும் அப்படியே பொட்டி பாம்பா அடைச்சிட்டார். சரியா போச்சு. இது சாத்தியமான விஷயமா தான் தெரியுது பார்த்தாங்க. இந்த சமாதின்னு இப்ப சொன்னேனே, இந்த சமாதி இந்த கல்பங்களோட சேர்ந்து இருக்கு. சகஜ சமாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி. இந்த சமாதிங்கிறதான பின்னாடி வரக்கூடிய வாக்கியத்துக்கு பிரிசிக்ஷா, சகஜம், சகஜ சமாதி,
நிர்விகல்பம் நிர்விகல்ப சமாதி, சவிகல்பம் சவிகல்ப சமாதி, இப்படின்னு 3 சமாதி ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுலதான் இந்த நிர்விகல்பம் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. சாதாரண காரியங்களில் நிர்விகல்பங்கிறது அதிகமாக உபயோகப்படுத்தப்படாமல் இந்த சமாதியை சேர்ந்த விஷயத்துல மட்டும்தான் இந்த சவிகல்பம், சகஜம், நிர்விகல்பம் 3 ஜாஸ்தியா உபயோகப்படுத்தப்படுகிறது. சகஜ சமாதி யம நியமத்தை அனுஷ்டிச்சு ஆசன ஜெயத்தை அடைந்து படிப்படியா குருபதேசத்தினால பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பிராணாயாமத்தை பண்ணி பிராணாயாமத்தால சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுனால பிரத்யேகாரத்தினால இந்திரியங்களுடைய போக்கை கட்டுப்படுத்தி அதை பிடிச்சி தெளிவாளத்தை போட்டு அந்த குதிரைக்கு தாரணைக்கு போய் தியானத்துக்கு போய் அந்த ஸ்ரீகுருவாயூரப்பனை ஹிருதயத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து மாறுபடாத மனசை உடையதாக ஆறுது சமாதி, சகஜ சமாதி. சகஜமா அப்படி படிப்படியா கிராஜுவலா போகும். உடனே எனக்கு சமாதி வரலையேன்னு கவலைப்படுறது. இது அடையறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு ஜென்மால அடையலாம், அடையாமையும் போயிடலாம். அதுக்காக வருத்தப்படுறது இல்லை. தாரணை மட்டும் நல்லா வந்திருக்கும். தாரணையில ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே எல்லாமே போயிடும். மறுபடியும் பட்டத்து சொல்றால் தாரணையில் எனக்கு பசங்க ஏற்பட்டு நான் கீழே விழுந்துட்டேன்னா மறுபடியும் நான் யமனினத்துல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறார். மறுபடியும் எல்கேஜி படிக்கணுங்கிறார். எத்தனை கஷ்டம் பாருங்க. இல்லை உடனே நம்ம விட்டு போன இடத்துல இருந்து படிச்சு அந்த பேப்பர் மட்டும் எழுதப்படாது, மறுபடியும் எல்கேஜிக்கு போடணுங்கிறோம். ஏன்னா அது சரியா இல்லை, அதான் ஊதிங்கிறார். இப்படி சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி இதான் ரொம்ப முக்கியமான சமாதி. இந்த நிர்விகல்ப சமாதியில என்ன ஆறுதுனாக்க, ஏன்னா அது விகல்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு நிர்விகல்பம். அதனால சரியான முறையில வந்துட்டு இருக்கு, நல்ல டிராக்ல வந்துட்டே இருக்கு. இந்த நிர்விகல்பத்துல 3 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போடும். அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள்கள் திருப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு. நீ அறிவு, நீ அறிபவன், நீ என்ன பண்ற? அறிவனுடைய துணையை கொண்டு அறியப்படும் பொருளான டார்கெட்டை போய் ரீச் பண்ற. முதல்ல நீ மறந்து போடுவ, உன் சரீரம் மறந்து போடும், நீ யாருன்னு மறந்து போடும். நீ மறந்து போனோம்னா இன்டலெக்டை மறந்து போடும், இன்டலெக்ட் போனோம்னா டார்கெட் போயிடும். எப்போ போகும் இது? ஒன்னொன்னா அடைஞ்ச அப்புறம். முன்னாடியே போயிடும், வீடு போட்டா செஞ்சு எனக்கு வேண்டிதான். அடைஞ்ச அப்புறம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண உடனே என்ன ஆகும் தெரியுமோ? மேல ஏறவன் ஏனிக்கு அப்புறம் தேவையில்லைன்னு சொன்னேன் போன கிளாஸ்ல. அது மாதிரி இந்த நிர்விகல்ப சமாதி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமாதி ஸ்டேட்டஸ் போய் அடைஞ்சுட்டானே ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சித்த சைதன்யத்தை போய் பிடிச்சிட்ட உடனே என்ன ஆகும் தெரியுமோ? நீ மறந்து போடும், அறிவு மறந்து போடும், இந்த டார்கெட்டான சித்த தத்துவம் மறந்து போடும். ஏன்? நீ சித்த தத்துவத்துக்குள்ளேயே போயிட்ட. அதனால டார்கெட் எங்கேயோ இல்லை, அப்புறம் டார்கெட் நீயும் ஒன்னாயிட்ட. டார்கெட் இது நிர்விகல்ப சமாதியினுடைய சிரேஷ்டமான உயர்ந்த அங்கம். இது தானும் மறந்து போடுது, ஒரு சஞ்சலமும் இல்லை மனசுல. யோகிகள் மாதிரி அப்படியே இருக்காது. எப்போதும் அவளுக்கு ஸ்நானம் கிடையாது, சந்தி கிடையாது, ஜபம் கிடையாது, ஒன்னும் அனுஷ்டானம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவளுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, மலமுத்திர விசர்ஜனம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. தேகம் அப்படியே இருக்கு, ஒரே கமகமான வாசனை அடிக்கிறது, தேகத்தை சுற்றி ஒளிவட்டம் தெரிகிறது. இந்த படத்துல தான் பார்த்தா ஒரு ரவுண்டா பிரகாசம் போட்டிருப்பான். இந்த தேகத்திலிருந்து அப்படி ஒளிவட்டம் உண்டாருது. ஆத்மாராமால் ஆயிட்டாள். அவளை போய் கேட்டா அந்த வாக்கு உட்காந்து வச்சு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாள். கண்ணால பாக்கலாம், பார்த்தாலே நம்மள பாக்குறாளான்னு தெரியாது, நமக்கு உண்மையில நம்ம எங்க பாக்குறாளுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் எப்போதும் ஸ்ரீகுருவாயூரப்பன் 24 மணி நேரமும் அந்த கங்கா பிரவாகம் மாதிரி அப்படியே வேத்த பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. அது நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி, இந்த சவிகல்ப சமாதியில நிறைய குறைகள் இருக்கு. சமாதியே ஸ்டேபிளா இருக்காது. நமக்கெல்லாம் சவிகல்ப சமாதி தான் அநேகமா. கொஞ்ச நாள் உட்காந்து தியானம் பண்றோம், தியானம் பண்ண உடனே டிவி ஓடுறது, ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்சாங்க. ஐயா அந்த இடத்துல எப்படி போனா உனக்கு என்ன? இப்போ நீ உட்கார்ந்து இருக்கிறது தியானத்துல, மனசு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. 10 மணி ஆயிருக்கு, இன்போசிஸ் வாங்கியிருக்கேன், இறங்கிருக்கா, எழுதிருக்கா. இந்த ஞாபகம் இருக்கு. அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் ஞாபகம் இருக்கும், மறந்து போகாது. ஏன்? திடீகரணம் இல்லை. விகல்பம், விகல்பத்தோட சேர்ந்து இருக்கு. சுசுப்தியில நீ யாருன்னு தெரியல உனக்கு. சுசுப்தியில நீ யாருன்னே தெரியல, நீ எழுந்த அப்புறம் தான் தெரியுது.
சுசுப்திங்கிற விஷயத்துல நன்னா தூங்கினேங்கிறான், நன்னா சொப்பனம் கண்டேங்கிறான். எப்ப சொல்றான்? காண்றப்போ சொல்லல, எழுந்தப்புறம் சொல்றான். இப்படி தூங்கிருக்கா, உன் மேல பாம்பு ஓடிக்கிறாங்கிறான், எனக்கு தெரியவே இல்லையேங்கிறான். அந்த ஞாபகம் அவனுக்கு இல்லை, அந்த பிரஜையை அவனுக்கு, சரீர பிரஜை அவனுக்கு இல்லை. இதுல அப்படி கிடையாது. இதுல சரீர பிரஜையும் அவனுக்கு உண்டு. சவிகல்பத்துல, இந்த சவிகல்பத்துல சரீர பிரஜை முதற்கொண்டு அவனுக்கு உண்டு. அதனால இது திருடீகரணமாக இல்லை, திருப்படி மறையாது. சமாதி சித்தித்த பிறகும் தன்னுடைய அறிவு ஞாபகம் இருக்கிறது. ரொம்ப பேர் அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாள் சமாதியில் இருக்கும், உடனே எழுந்து வந்துடும். அர்த்த சுஷ்மானுக்காரா அர்த்த குசுப்தியா? இது மாதிரி தன்னுடையதான ஞாபகம், அந்த கான்சியஸ்னஸ் இருந்துட்டே இருக்கும். இதுல நிர்விகல்ப சமாதியில டோட்டல் கான்சியஸ்னஸே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அவனை வெட்டினா கூட அவனுக்கு தெரியாது. அதாவது இயற்கையான வாழ்க்கையில் இருக்கிற போதே நிர்விகல்ப சமாதியில் இருந்திருக்காள் பிரம்மேந்திராதிகள். கையை விட்டுட்டா ராஜா, உன் கையை வெட்டினேன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவர்கிட்ட வந்து. எனக்கே அது கைங்கிறார் உடனே. ஆத்மஸ்வரூபத்துக்கு எதிராக சொல்லி கையை வெட்டினே கை சிட்டுப்புள்ளியா இருக்காத, நீ யார் கையில நீ வெட்ட முடியும் அப்படிங்கிறார். இல்லை, இதை பாருங்க கீழே கிடக்குனார், வயதா ஒட்டிக்கினார், வச்சா ஒட்டி எடுத்து. அது மாதிரி இந்த நிர்விகல்பம்ங்கிறது எல்லாத்தையும் தன்னுடையதான நிலையை இழந்து அந்த பகவானுடைய சைதன்யத்தோட ஐக்கியமான சமாதி அது. அப்பேற்பட்ட நிர்விகல்பம் அனந்தஞ்ச ஹேது திருஷ்டாந்த வர்ஜிதம் அப்ரலேயம் அநாத்யந்தம் யஜ்ஞாத்வா முச்சதே புதஹா. அப்படி ஸ்ரீகுருவாயிருப்பன் நம்முடைய ஆத்மஸ்வரூபமான உயிராக இருப்பதால் திருஷ்டிகோச்சரமாக இல்லை அந்த உயிர். அது நிர்விகல்பமாகவும் முடிவற்றதாகவும் காரணங்களாலும் ஓமைகளாலும் விளக்க முடியாததாகவும் ஊகிக்க கூட முடியாததாகவும் ஆரம்பமோ பரிணாமமோ முடிவோ இல்லாததாகவும் ஞானிகள் மட்டும் உணர்வதாகவே உள்ளதாக இருக்கிறதான் இந்த நிரவதிக பலகா. இந்த டார்கெட் இருக்கு, நம்ம அடைய போற டார்கெட் சித்த தத்துவமான அந்த நிரவதிக பலம் இருக்கு. அந்த பலமானது இத்தனை அட்ரிபியூட்ஸோட இருக்கு. இந்த எல்லையற்ற ஆனந்தமாகிய இந்த கைவல்யமாகிய பலம் எங்க தெரியுமோ இருக்கு? அந்த ஸ்ரீகுருவா இருப்பா அந்த பலம் அவன்ட்டு வச்சிருக்கேன்னு சொல்றானே, அவனும் இதுக்குள்ள சொல்லிட்டு இல்லை. அதை நீயும் சாட்சாத்தா அவனேதான் அந்த பலம். இப்ப தெரிஞ்சு போச்சு டார்கெட் எதுன்னு. இந்த டார்கெட் அவன்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அவன் எங்கேயோ பொட்டியில் வச்சு போட்டிருக்கான், இல்ல எங்கேயோ எடுப்பு வச்சு கட்டின்னு இருக்கான், அதை அவுத்து நமக்கு கொடுக்க போறான்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம கிடையாது. இந்த நிரவதிக பலமாக அவனே இருந்து தன்னுடைய சைதன்யத்தை உனக்கு ஞாபகப்படுத்தலாம். பத்தியா நீ நானும் வேற இல்லடா, ஏன்னா பிச்சுக்குடி மாதிரி அலையில கிடந்துட்டு போய் இந்த சைதன்யம் தாண்டா அது நல்லா புரிஞ்சு கூட, கண்ணை நல்லா திறந்து பாடுற அப்படின்னு சொன்னப்பறம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போனப்பறம் என்ன, நீ அவனுங்க ஒன்னா வைக்கிற, அப்புறம் என்ன உனக்கு இருக்கு? ஒண்ணுமே எல்லாம் கொடுத்து. அதனால எல்லையற்ற நீர் அவதி, அவதினா எல்லை, நீர் இல்லாதது. அப்பேற்பட்டதான அந்த பலம், அந்த பலம்ங்கிறதான டார்கெட் இருக்கு. அது பலம்னு ஒண்ணு வச்சுக்கோ, அதை போய் சாப்பிடு, அவன்கிட்ட இருக்கிறத போய் சாப்பிடு, சரியா போச்சு. அதை உனக்கு கொடுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? நீ அறிஞ்சிருக்க, தெரிஞ்சிருக்க அதை பத்தி. சரி சார், சொல்லுங்க. இந்த நிரவதிக பலத்தை அடையறதுக்கு நிசேஷலப்தகா நிரவதிக பலகாங்கிறது இப்படி தெரிந்து வர. இந்த நிரவதிக பலம்னு சொன்னேன்னு இந்த சைதன்யத்தை நீ போய் அடையறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் வேணும். ஒண்ணுமே இல்லாம கொடுக்க முடியுமா? ஒரு ஆபீஸுக்கு போறோம், வேலை போட்டு கொடுக்கணும், நீ என்ன படிச்சிருக்கேன்னு நான் ஒண்ணும் படிக்காட்டா என்னதான் கொடுக்க நசஞ்சதா கொடுங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் எல்லாத்துக்கும் ஒண்ணு. ரெண்டாவது படிச்சிருக்கணும்னு நான் மெசஞ்சரா இருக்கிறதுக்கு ரெண்டாவது படிக்கிறேன். இப்ப ஆட்டு போய் சாப்பிட்டு அவ்வளோ முடியும். அது மாதிரி இந்த நிரவதிக பலனை அடையறதுக்கு நமக்கு 4 குவாலிபிகேஷன் வேணுங்கிற சாஸ்திரம் சொல்றது. பட்டத்திரி சொல்லல, பட்டத்திரி அப்புறம் சொல்ல போறாரு. இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், குருவா இருக்குவா, நான் வாங்கி தரேங்கிறத எப்படி இருக்கு பாருங்க. இந்த சாஸ்திரங்கள்லாம் நீ குருவாயூருக்கு போறவனே கையை பிடிச்சி இழுத்து இங்க வாடா, நீ எங்கடா போற, நான் நிரவதிக பலத்தை அடையறதுக்காக போயிட்டு இருக்கேன். விட்டுக்குடி உனக்கு குவாலிபிகேஷன் இருக்கான்னு தெரிஞ்சு போனா வாடா.
அப்படின்னு சாஸ்திரங்கள் அவன் கையை பிடிச்சி இருக்கிறது. இந்த கையை பிடிச்சி பட்டத்தில் இருக்காரு. இதுக்கு இந்த சாஸ்திரத்துக்கு போய் மண்ணாடாதரா, அது சந்திர கொண்டு விட்டுருந்தா உன்ன இங்க வாடா நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. 2 பேருக்கு இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் குவாலிபிகேஷன் பார்ப்போம். நித்யா நித்திய வஸ்து விவேகம் வேணும். 4 குவாலிபிகேஷன். நித்யா நித்திய வஸ்து விவேகம். இந்த வஸ்து நித்தியம் சத்தியமாக இருக்கு, இந்த வஸ்து சத்தியம் இல்லை அப்படிங்கிறதான விவேகம் உனக்கு வரணும். இதுன்னு எத்தனை படிக்கிறது இருக்கு? புத்தகம் தனியா இருக்கா சார்? இருக்கு. பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கு. எத்தனை நாள்ல படிக்கலாம் சார்? 10 நாள்ல படிக்கலாம். இந்த ஜென்மால முடியாதா? இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, இந்த ஜென்மா கிடையாது. உனக்கு டீச்சர் கிடைச்சு அவர் சொல்லி கொடுத்து நீ புரிஞ்சுட்டாத இது நிச்சயம் இது நிச்சயம் இல்லை, எது நிச்சயம் எது நிச்சயம் இல்லை தெரியல. இப்படி நித்யானித்திய வஸ்து விவேகம் முதல்ல உனக்கு வேணும். அதுக்கு நீ நிறைய படிக்கணும். இகா முத்ராச பலபோக விராகம். இந்த உலகத்திலையும் சரி, இது முடிஞ்ச உடனே ஒரு திருநாட்டுக்கு எழுந்திரணும்னோ அங்கேயும் சரி, இங்கேயும் இன்பங்கள்லாம் இருக்கு உனக்கு, அங்கேயும் இருக்கு. அங்க அமிர்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பெரிய உத்தியானவனத்துல வாக்கிங் போயிட்டு, இணையத்துல வாக்கிங் போற மாதிரி தேவேந்திரனுடைய நந்தவனத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கலாம். அவன் புத்தகத்தை பார்த்து இவன் எப்ப கழுத்தை பிடிச்சி வெள்ளத்துலாம் இங்க வந்து ஊதியப்படுத்திட்டு இருக்கான். குப்பையை போடாது, அதை போடாது சொல்லிட்டே இருப்பான். எப்போதும் போடலாம் நிறைய இருக்கும். அங்க இஷ்டப்படி இருக்க முடியாது. இப்படி இகா முத்ராச பலபோக விராகம், இந்த 2லயும் ஆசை இருக்கு. இந்த ஆசை இருக்கு. முதல்ல நித்யானித்திய வஸ்து விவேகம் வந்துடணும். ஓகே, இயத்திலையும் ஆசை இல்லை, பரத்திலையும் ஆசை இல்லை. அந்த போகங்கள்ல அபராதி போகங்கள்ல எனக்கு ஆசை இல்லை சார், குருவாயூர் கிடைச்சா போறோம் சார். இந்த சௌக்கியங்கள எனக்கு வேணா சார், இடத்துல போடலாம் வேணா சார், ஒன்றும் மனசு குருவாயூர்பட்ட இருந்தா போதும் சார். இந்த 2லயும் ஆசை போயிடும். இன்ப நுகர்ச்சிகள்ல ஆசை போயிடும். சமாதி சக்க சம்பத்தி ரொம்ப முக்கியம். இது சமம் முதலான குணங்களுடைய சம்பத்தி உனக்கு வேணும். சம்பத்தினா அதனுடையதான ஆகர்ஷணம், அதை அடையிற சமம் ரொம்ப அது 6 இருக்கிறது. சக்க சம்பத்தி 6 சமம் சேர்ந்ததான 6 விஷயம் உனக்கு இருக்கணும். சமம் ரொம்ப சாந்தமா இருக்கிறது, சம்சார துக்கங்கள்லயும் ரொம்ப சாந்தமா இருக்கிறது. யாராலையாவது முடியுமா? இருக்கணும். இருந்தா தான் குவாலிபிகேஷன். இருக்க முடியாதான் உனக்கு இது கிடைக்காது, அந்த நிரவதிக பலம் குருவாயில கிடைக்காதுங்கிற சாஸ்திரம். சமம் துக்கங்கள்னால சோர்வடையாமல் இருக்கிறது. துக்கம் இல்லாமல் இருக்காது, ஆனந்தம் இருக்காமல் துக்கமும் இருந்துதானே ஆகணும். அது 2 ஒண்ணுதானே, 2 பிரதேசம் தானே. எப்படி ஆனந்தம் சொல்லிக்காம வருதோ அவன் துக்கமே சொல்லிக்காம தான் வரும். அதுல சோர்வடையப்படாதுங்கிற. சரி சார். உபரதி கர்மங்களை செய்து அதுல இருந்து ஒளிவடைகள். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார் அப்படின்னு இன்னைக்கே சொல்லக்கூடாது. சஞ்சாவனத்தை தொடர்ந்து பண்ணணும், அனுஷ்டானத்தை தொடர்ந்து பண்ணணும், உபஸ்தானத்தை தொடர்ந்து பண்ணணும். எல்லாம் தொடர்ந்து பண்ணி 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 என்ன ஆகனாக்க ஒரு நாளைக்கு சமாதி வரும். சமாதியில ஒண்ணும் இல்லை, எல்லாம் தானே விட்டு போடும். நீ விடப்படாது, அதுவா விட்டு போயிடும். அப்படி சொல்றார், இந்த பஞ்சாத்திரத்துல இருந்து ஜலத்தை எடுத்து இப்ப ஆச்சமணம் எல்லாம் பண்றோமோ அப்ப சத்தம் கேட்கும், டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் பஞ்சாத்திரத்துல. இந்த சத்தம் என்னைக்கு தொலையும் அப்படின்னா இந்த அனுஷ்டானம் கர்மா அப்படிதான் இருக்கு. இந்த கர்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு கர்மாவை அனுஷ்டிச்சு இந்த கர்மா நம்மள விடணும். சிகிச்சா என்டூரன்ஸ் பொறுத்துக்கிறது, எல்லாத்தையும் மொத்த வயசா பொறுத்துக்கிறது, கோச்சிந்தா பொறுத்துக்கிறது. பரவாயில்ல, நம்ம குழந்தைதான், அதுக்காக ஓடிக்கூட முடியுமா? வீட்டை விட்டு சொல்றாம வரும். அது மாதிரி பொறுத்த ஸ்ரத்தா, ஒரு ஆர்வம், கிளாஸுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏதோ அவர் கோச்சு பாரு சார் வராட்டாக்கா நாளைக்கு கேட்பாரு, ஏன் சார் வரலன்னு கேட்பாரு, அதுக்காக வரக்கூடாது. ஈஸ்வரனுடைய நிரவதிக பலமான சைத்தன்யத்தை சொல்றார். அதை 2 நிமிஷம் மனசால கேட்கணும், மனசு அங்க போகணும் அப்படிங்கிறதான ஆர்வம் இருக்கணும். அதுல சமாதானம் சேருதல். பரவாயில்லப்பா போனா பொறுத்து போ அப்படின்னு சொல்ல போனோம். அது மாதிரி சமாதானம் ஆயிக்கணும். ஏதோ வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு, சரிடா பணா புதுல போட, பணம் போடுத்து இன்ஃபோசிஸ்ல போட்ட பணம் போடுத்து இன்னைக்கு பணா புதுல போட எக்ஸ்பென்சிவ் வர, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சமாதானத்தை அடையணும். அதையே நினைச்சுட்டு அதையே வருத்தப்பட்டு இருக்காரு. இது சமாதி சக்கம்னு. இந்த 6 சமாதி சக்கம். சமம்
சமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 உனக்கு இருக்கணும். இருந்தாக்க அந்த நிரவதிக பலமான குருவாயூர்ல கிடைக்கிற முமுட்சத்துவம் உனக்கு இருக்கு. அது என்ன பால்பாயசம் மாதிரியா போனவனே டிக்கெட் கொடுத்து வாங்கறதுக்கு? இன்னொன்னு இருக்கு, முமுட்சத்துவம். முக்தியில ஆசை. இப்போ முக்தினா ஒருத்தனுக்கு என்னன்னே தெரியல, அதுல எப்படி ஆசை வரும்? இப்ப அதை பத்தி அவனுக்கு தெரியாகணும். சார் முக்தினா எப்படி இருக்கு சார், அந்த ஊர்ல நிறைய எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். உடனே முக்தினா ஊருக்கு போறது நினைச்சுட்டு நம்மளாம் ஒரு ஊருக்கு இதுதான் முக்தி. இப்படி முக்தினா என்னன்னு தெரிஞ்சு அதுல ஆர்வம் இருக்கணும், அதை அடையத்துல ஆர்வம் இருக்கணும். முக்தினா இன்னும் ஜென்மா இல்ல, இன்னொரு அம்மா வயசை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான எண்ணம் ஏற்பட்டு துக்கபூஷமான ஜென்மாவை கழிக்கிறதுக்கான அதுக்கு உண்டானதான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி இந்த 4 இருக்கு பாருங்க. நித்யானித்ய வஸ்து விவேகம், இகாமுத்ரார்த்த பலபோக விராகம், இந்த சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4 குவாலிபிகேஷனும் உனக்கு இருக்கான்னு சாஸ்திரம் கேட்கறது. இருந்ததுன்னா நீ குருவாயூருக்கு போ, அங்க நிரவதிக பலமான அந்த ஸ்ரீகுரு சைதன்யம் உனக்கு கிடைக்கும். வாங்கிட்டு அப்படியே ஓடிப்பிடிச்சு வராது. இல்லாட்டா நீ போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் கட்டுப்படுத்துறது. நீ அங்க போய் எதுக்கா கூட்டம் போடுற? ஒரு பெரிய ஸ்கூல்ல எக்ஸாமினேஷன் நடக்கிறது. அந்த ஸ்கூல்ல ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல்ல எத்தனை பர்சன்ட் சார் பாஸ் பண்ணிருக்கான் பசங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த வருஷம் அட்மிஷன் நடக்கும். பார்த்தார், பிரின்சிபால் பார்த்தார். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், என்ன சார் எப்படி இருக்கு சார்? மேத்ஸ் பேப்பர்ல ஒருத்தரமே பாஸ் பண்ணுவேன் சார். எவ்வளவு மார்க் வச்சிருக்கேன்? மினிமம் 30 மார்க் வச்சிருக்கேன். 30 மார்க்குக்கு ஒருத்தரும் பாஸ் பண்ணலையா? சரி, மொத்தம் எவ்வளவு பேர்? 46 பேர் இருக்கான் சார் கிளாஸ்ல. 25 வச்சா எவ்வளவு பேர் பாஸ் பண்ணுவான்? இல்ல சார் 20 வச்சாக்க நான் 20 வச்சா 2 பேர் பாஸ் பண்ணுவோம் சார். 15 மார்க் வச்சாக்க இப்ப கேட்டுட்டே வந்தார், அவருக்கு அழிச்சு போச்சு. எத்தனை வச்சா 46 பேரும் பாஸ் பண்ணுவோம்? 2 மார்க் வச்சா பாஸ் பண்ணுவோம் சார். 2 மார்க் வைங்க, மினிமம் மார்க் 2. 10% ரிசல்ட் ஸ்கூல்ல போட்டோம். மார்க்கை வெளியில சொல்லலாம். அது மாதிரி நமக்கு தான் 2 மார்க் வாங்குறவங்க நம்மெல்லாம். நம்மளை கூப்பிட்டு இந்த சாஸ்திரம் கையை பிடிச்சி இழுத்து, நீ நித்யானித்ய வஸ்து விவேகம் உனக்கு இருக்கா? உனக்கு இகாமுத்ரார்த்த பலபோக விராகம் இருக்கா? உனக்கு சமாதி சட்க சம்பத்தி இருக்கா? உனக்கு முமுட்சுத்துவம் இருக்கான்னு கேட்டா என்ன பண்றது? எங்க போய் முட்டிக்கிறது? நம்ம குருவாயூர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. நம்மளால பட்டத்திரி பார்த்தா எல்லாம் இந்த சாஸ்திரங்களா மகா மட்டமா இருக்கு, இப்படி போய் உபதேசம் பண்றது அவனுக்கு சொல்லிட்டு நமக்கு காதோட கூப்பிட்டு, இந்த வா, நீ அதை பத்தி கவலைப்படாத, உனக்கு பாஸ் போட நான் வைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வாக்கியா இருக்கா, உனக்கு நிறைய மார்க் போட நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்களுக்கு தெரியாம நம்மளை ஆச்சு குருவாயூருக்கு போட்டேன். குருவாயூருக்கு போய் என்ன பண்ணாரு தெரியுமா? நீ இப்படியே உனக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, இதை வாங்கறதுக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான். இந்த சாஸ்திரம் சொன்ன குவாலிபிகேஷன்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரே ஒரு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா பண்ணணும்? கழக்க நிலையில பூண்டு நமஸ்கார மண்டபம் தாண்டி சோபானத்துக்கிட்ட போய் நின்று ஒரு மழை ஒண்ணு செய்யும், அதுல நனைஞ்சப்பட்டா அதான் குவாலிபிகேஷன். இதுக்கு மேல என்ன வந்தா? குருவாயூருக்கு வந்தா ஒண்ணும் கிடையாது. வேலைக்கு குருவாயூருக்கு வந்தா நமஸ்காரத்தை பண்ணா கிழக்க நடையில விறுவிறு நமஸ்காரம் மண்டபம் தாண்டினா அப்படி போய் சோபானத்துக்கிட்ட நின்னா கொட்டிட்டு மழை நிரவதிக பலத்துக்குள்ள போட்டான் திரும்பி வரல. சொன்னார் நிச்சயம் நிரவதிக பலகான். எங்க கிடைக்கும் இந்த மாதிரி? யார் கொடுப்பா இந்த மாதிரி? எவனாவதுக்கான உலகத்துல ஒத்தம் கிடையாது. இப்படி நிரவதிக பலம் இந்த குவாலிபிகேஷன் இவர் பாக்குறது இல்லை. உனக்கு இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு அவருக்கு தெரியும். எல்லாம் கேட்டோம்னா எல்லாரும் ஓடி போடுவான்னு தெரியும் அவருக்கு. அதனால ரொம்ப சுலபமாக அஸ்தலபியமாக இந்த நிரவதிக பரமானந்தம் 5வது ஸ்லோகத்தினால நிரவதி பரமானந்தம்னு, அப்படி நிரவதி பரமானந்தமாகிய நிரவதி எல்லையற்ற ஆனந்தம் என்று கூறப்பட்டது. அந்த நிரவதிக அந்த எல்லையற்ற ஆனந்தத்தை பலகா நமக்கு அளிக்கக்கூடிய பலனாக தானாகவே இருக்கார் அந்த ஸ்ரீ குருவாயூரப்பன். அதனால்தான் நிரவதிக பலகா அப்படிங்கிற மதிப்பு சொன்னாங்க. இந்த நிரவதிக பலமானது நமக்கு நித்யானித்ய வஸ்து விவேகம் இல்லாத போதும், இகாமுத்ரார்த்த பலபோக விராகம் இல்லாத போதும், சமாதி சட்க சம்பத்தி இல்லாத போதும், முமுட்சத்துவம் இல்லாத போதும் இவனுடைய காருண்யத்தினால ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கு. அந்த கஷேத்திரத்துல கிழக்கை நடையில போய் நின்ன உடனே
நீ மனசை வைக்கலையா அதெல்லாம் ஒண்ணுமே அவன் கேட்கல. வந்துட்டானா குடு, உள்ள வந்துட்டான்டா சாப்பாடு போட்டு அனுப்புடா அப்படிங்கிற பாருங்க. அது மாதிரி வந்துட்டானா கொடுத்து முடிஞ்சு போய். சிங்கத்து அமிர்தத்திருந்த சந்தோகம், இந்த கிழக்கே நிலையில விழாம கொட்டக்கூடிய அந்த அமிர்த மழையில நனைகிறது தான் இதுக்கு உண்டானதான குவாலிபிகேஷன். இது அடைகிறது. இவ்வளவு சுலபமாக ஒரு விஷயம் இருக்கு. இந்த கைவல்யம் என்ற மிகப்பெரிய தேவர்களுக்கும் துர்லபமான அவதிக பலம் ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சைதன்யம் தான். வேற ஒண்ணு தனியா ஒண்ணு இல்ல. அவட்ட தனியா ஒரு பழத்தை வச்சுன்னு உனக்கு கொடுக்கல, தனியா உன்னை வச்சுன்னு கொடுக்கல. தன்னுடைய சுத்த சத்தம் தான் அது. அதை உங்ககிட்டயும் இருக்குன்னு காமிக்கிறார் அவர். இந்த மழையில நனைஞ்ச உடனே உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சோன்னா எல்லாம் உனக்கு சித்தமாயிட்டேனா திரும்பி பாரு, அவன் ஹார்ட்ட பாரு, ஹிருதயத்தை பாரு, என்ன தெரியுது உன் சுத்த சுத்தம் நீங்க தெரியுறது உள்ள சரியா போச்சு. நான் உள்ள தெரிஞ்ச அப்புறம் என்ன, நீ நானும் ஒண்ணுதானே புரிஞ்சு போச்சு. அதான் காமிக்கிறாரு. இங்க வட குழந்தை உனக்கு ஒண்ணும் தெரியாம நின்று கேட்கனால சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லையா உனக்கு, குளிஞ்சு பாரு, உன்னை நீயே பாரு, நீயே புரிஞ்சுக்கோ உன்னை பத்தி, நீ வேற யாரும் இல்லைனா என்னோட சைதன்யம் தாண்டா நீ, என்னோட குழந்தை தாண்டா நீ அப்படி சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு. ஆமா, அது அறியறதுதான். இதுக்கு பேர் என்ன தெரியுமோ இந்த உபனிஷத் சொல்றது, ஸ்வரூப பிரதிஷ்டான்னு. இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனே நம்முடைய ஹிருதயத்துல இருக்கான் அப்படின்னு அவன் ஞாபகப்படுத்தி நீ தெரிஞ்சுக்கிற பத்தியா, அதுக்கு ஸ்வரூப பிரதிஷ்டான்னு. அந்த ஸ்வரூபம் அப்படியே உங்ககிட்ட அதை பிரதிஷ்டா பண்ணிட்டா உங்ககிட்ட கொண்டு எந்த ஸ்வரூபத்தை, சுத்த சைதன்யமான ஸ்வரூபத்தை, நிரவதிக பலத்தை ஒண்ணு உங்களுடைய ஹிருதயத்தை அப்படியே ஏற்றி உனக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டான் உள்ள. அதுக்கு ஸ்வரூப பிரதிஷ்டான்னு பேரு. இதுதான் பாகவதம் போய் சொல்றது. இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய காருண்யம் எப்படி தெரியுமா இருக்கு. ரூபம் ஸ்வரூபேண விவஸ்திதி. இந்த பலம் நமக்கு அளிக்கப்படுவது அப்படிங்கிறது எதனால தெரியுமா, நீ வேற யாரும் இல்லை, நீ அந்நியன் இல்லை ஸ்ரீகுருவாயூரப்பனுக்கு. அந்நியனா இருந்தா கொடுக்க மாட்டான். நீங்க ஆத்துல ஒரு பெரிய வஸ்து வச்சுருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, யாருக்கு கொடுப்பேன், உங்க குழந்தைக்கு கொடுப்பேன், உங்க பிள்ளைக்கு கொடுப்பேன், உங்க பொண்ணுக்கு கொடுப்பேன். இன்னொருத்தர் வந்து கேட்டா பெரிய அட்டிகை வச்சுருக்கேன், பக்கத்தாத்து மாமி வந்து கேட்கறா கல்யாணத்துக்கு போகணும் ஒரு அட்டிகை வச்சுருக்கே கொடுங்கண்ணா. இல்ல மாமி அது பாலிஷ் கூட பேருக்கு சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் தான் பொண்ணு மாட்டி வருவோம் கல்யாணத்துக்கு. அதே கல்யாணத்துக்கு மாமி பஸ்ட்டு கேட்போம், உங்க அம்மாவை கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னுட்டா, பாலிஷ் கூட பேருக்குன்னு சொன்னா இப்ப நீ மாட்டிட்டு வந்துருக்க கொடுப்பாளா, கொடுக்க மாட்டா. ஏன் அவெல்லாம் அந்நியனா இருக்கான். ஸ்ரீகுருவாயூரப்பன் நாமெல்லாம் அந்நியனா, ஏன் உனக்கு கொடுக்கறான் ஸ்ரீகுருவாயூரப்பன், நீ அந்நியன் இல்ல அவனை சேர்ந்தவன். அதைத்தான் அதான் சொல்றாரு, அப்பா நீ என்ன சேர்ந்தவன் நான் உன்னை சேர்ந்தவன் கதறுங்கிறார். சாமிக்கிறோம் சிவாயூரப்பன் நமஸ்காரம் பண்றதையே நான் உன்னை சேர்ந்தவன், எனக்கு எல்லாம் நீனு கதறணும், எனக்கு வேற ஒண்ணும் கிடையாதுப்பா, எல்லாம் நீ, எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன அடிக்கிறியா சொல்றியா எது வேணாலும் பண்ணி, எனக்கு எல்லாம் நீ. அந்த எண்ணத்தை மாற்றிவிடாது. இதுதான் நம்ம பிரார்த்திக்கணும். ஸ்ரீகுருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணி ஹாரத்தி காமிக்கிற போது நம்ம என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமோ, எனக்கு எல்லாம் நீ, என்னை கை விட்டுடாது, அவ்வளவுதான், நீ எது வேணுமோ என்ன பண்ணிக்கோ, இந்த புத்தியை மாற்றிவிடாது என்று கேள்வி. இதுதான் நம்ம பிரார்த்திக்கணும். அப்படி ரூபம் ஸ்வரூபேண விவஸ்திதி. இது அந்நியம் இல்லை நீ. அதனாலதான் இந்த சுப்பிரகாசம் நீனு புரிய வைக்கிறார் அவர். இந்த பகவான் மட்டும்தான் இதை பண்ண முடியுங்கிறார். அப்பேற்பட்ட இந்த காருண்யத்தை நமக்கு அளிப்பதையே நிச்சேசலப்யா, நமக்கு மட்டுமில்ல 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் அளிக்கிறதுனால நிச்சேசலப்யா நிரவதிக பலஹா அப்படிங்கிற மகா கைவல்யம். இதைத்தான் சொல்றது நமக்கு. குண்டிக்க உபனிஷத்துல ஒண்ணு இருக்கு. குண்டிக்கம் அப்படின்னாக்க இந்த சன்னியாசிகள் தீர்த்த பாத்திரம் வச்சிருக்காள் பாருங்க, கமண்டலு, அதுக்கு குண்டிக்கம்னு பேரு. இது சன்னியாசிகளுடைய உபனிஷத்து. இந்த இடத்த அதுல போய் சொல்ற. அப்பா இது நல்லா புரிஞ்சுக்கோடா. அந்த இடத்த நமே தேகேன சம்பந்தோ நேகேனைவ விஹாயசஹ அசத்குதோ மே தத்தர்மா ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்திஷு ஆகாசவதி கல்ப விதூரகஹ. குழந்தை எல்லாம் ஆகாசத்தை பாக்குறது, வானத்தை பாக்குறது. அப்போ வானத்துல மேகங்கள்லாம் ஓடுறதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. மேகத்துக்கும் இந்த ஆகாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மேகத்தை வரை நீ ஏறி போயிடுற ஏரோப்ளான்ல, அதுக்கப்புறம் ஆகாசம் எங்கேயோ இருக்கு. எத்தனா போனாலும் அந்த ஆகாசம் போயிட்டே இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதனால என்ன தெரியுது, இந்த மேகத்துக்கோ சூரிய சந்திரர்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ இந்த பிளானட்ஸுக்கோ ஆகாசத்துக்கோ ஒரு சம்பந்தமும் கிடையாது.
அப்படி எப்படி இல்லையோ அப்படித்தான் இந்த சைதன்யத்துக்கும் சரீரத்துக்கும். ஆனா நீ நினைக்கின்ற சரீரம் தான் எல்லாம். அப்படி இருக்கையில் இந்த சைதன்யத்துக்கு, ஆகாசமாக இருக்கக்கூடிய சைதன்யத்துக்கு ஜாகிரதை ஏது, சொப்னம் ஏது, சுசுப்தி ஏது? ஆகாசம் மாதிரி எல்லா கல்பனைகளுக்கும் எட்டாதது. அது எது மாதிரி சொல்ல முடியுமோ? ஏதோ ஒரு கல்பனையினால ஆகாசம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஸ்வமேவ சர்வத பஷ்யன்னே மன்யமானோ ஸ்வயமத்வயம் ஸ்வானந்தமனுபுஞ்சானோ நிர்விகல்போ வா பவாம்யகம். இந்த சைதன்யமே எல்லா வடிவாகவும் இருந்து அத்வயமாகவும் கேவல அகண்ட போதமாகவும், அகண்ட போதம்னா முடிவில்லாத ஞானம், அகண்ட போதமாகவும் ஆனந்தத்தை அனுபவிப்பதாகவும் நிர்விகல்பமாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிரவதிக பலகா, எல்லையற்ற மோட்சமான பலமானது நமக்கு அளிப்பதற்காக காத்துருக்கு. ஒண்ணும் எது காத்துருக்குங்கிறத பத்தி இப்ப சொல்லப்படாது. ஒரே ஒரு வஸ்து குருவாயூர் கஷேத்திரத்துல எப்ப வரப்போனா வரலையே, இன்னும் வரலையே, தந்தூர் பஸ் எல்லாம் வந்துடுச்சே, இன்னும் வந்து இறங்கலையே அப்படின்னு காத்துருக்கான ஒருத்தன் கொடுக்கறதுக்காக. எதை கொடுக்கறதுக்கு? நிரவதிக பலகா, இந்த நிரவதிக பலத்தை கொடுக்கறதுக்காக காத்துருக்கான். அப்படி தொம் பாரிஜாத, அப்படி காத்து கொண்டிருக்கக்கூடிய பாரிஜாதமாகிய நீங்கள் அப்படின்னு கூப்பிடுற. இப்போ பாரிஜாதம்னா என்ன? பனி மட்டும் ஓடிந்தேதான் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பாரிஜாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் கலோக்கலா பாரிஜாதம்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், இந்திரனுடைய தோட்டத்துல இருக்கு. பாரிஜாதத்துல கல்பவருஷம் 5 இருக்கு, 5 கல்பவருஷம் இருக்கு. மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம், கல்பவருஷம், ஹரிச்சந்தனம். மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம், கல்பவருஷம், ஹரிச்சந்தனம், இப்படி 5 கல்பவருஷம் இருக்கு. எல்லாத்துக்குமே பாரிஜாதம்னு சொல்றது உண்டு, எல்லாத்தையுமே கல்பவருஷம்னு சொல்றது உண்டு. இதெல்லாம் என்ன பண்றதுன்னா அமிர்த மதனத்தும் போது தோன்றிட்டு அமிர்தத்தை கடந்து எடுக்கிற போது இதெல்லாம் வந்தது. ஒத்தொத்தர் ஒன்னு எடுத்துட்டார். இந்திரன் சொன்னா அந்த கல்பவருஷத்தெல்லாம் என் தோட்டத்துக்கு அமைச்சிருவோம் அப்படின்னா, அவன் இந்திரன் யாரும் பேச முடியாது, அவன்கிட்ட போய் சரி எடுத்துக்கொண்டு. இப்போ இதெல்லாம் இந்திரனுடைய தோட்டத்துல இருக்கு. அப்படி கேட்டதை கொடுக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும். கேட்டதெல்லாம் கொடுக்கும்னா ஒண்ணு கொடுக்காது, அது தெரிஞ்சுக்கணும். கைவல்லத்தை கொடுக்காது, அது தவிர பாக்கி எல்லாம் கொடுக்கும். உபயோகம் இல்லையெல்லாம் பாக்கி எல்லாம் உபயோகம் இல்லைன்னு ஒண்ணு, அது கொடுத்தாங்க கொடுக்காட்டாங்க. எது உபயோகமான வஸ்துவோ அதை கொடுக்காது. உருப்படாத விஷயங்கள்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கோம். பொண்டாட்டி புள்ள போய் பங்களா காரு வச்சுக்கோங்க, நிறைய வச்சுக்கோங்க. 10 கார் வச்சுக்கோங்க, 10 பங்களா வச்சுக்கோங்க. என்ன ஆச்சு? என்ன பிரயோஜனம்? அதனால எது பிரயோஜனமோ அதை கேட்டு பார்த்து போய் கைவல்யம் கொடுக்க முடியுமா? கிட்டையோ. அதனால இப்படி இருக்கு இது. ஆனால் இந்த பாரிஜாதம் ஒன்று இருக்கு பத்தில, குருவாயூர் ஒரு பாரித்தம் பாரிஜாதகாங்கிறாங்க. இது அந்த பாரிஜாதம் இல்ல. தயவு பண்ணி மனசு அங்க பேடப்படாது. உனக்கு இந்த கம்பாரிசனுக்காக அங்க பேடப்படாது. பாரிஜாதம்னா மனசுக்கு பிடிச்சதுன்னு அர்த்தம். மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. பக்த பாரிஜாதம்னு சொல்லுவாங்க ஸ்ரீ குருவாயூர்பட. பக்த பாரிஜாதனம், பக்த கோலாகலம், பக்த பாரிஜாதனம் சொன்ன உடனே மனசு, அவன் பேர் சொன்ன உடனே மனசு ஆனந்தமா போகுது. அதனால அப்படிப்பட்ட பாரிஜாதமாகிய நீ என்ன பண்ற தெரியுமோ? எங்க கிட்ட வச்ச கருணையினால எங்களுக்காக காத்துன்னு இருக்க. எப்ப வந்து வாங்கிக்க போறான், எப்ப வந்து வாங்கிக்க போறான், இன்னும் வரலையேன்னு காத்துன்னு இருக்கான். எல்லாரும் அவன் காத்துன்னு இருக்கான். நாம வந்து இட்லி தின்னுட்டு மொள்ள போயிட்டு இருக்கோம். அங்க போலாண்டா இந்த கியூ நகரத்துல அடுத்த கிலோ போலாம். நாம உட்காந்துருக்கா பாவம், வரலையேன்னு வாச பார்த்துட்டு இருக்க. என்ன பண்றான் தெரியுமா? உனக்கு கேட்க தெரியும். அவன்கிட்ட போயிட்டு நீ ஒண்ணு கேட்கணுமோன்னு ஏதாவது ஒண்ணு, ஐயா யார் கொடுங்க ஐயா கேட்கணுமோ, உனக்கு கேட்க தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு நீ கேட்காததையும் கொடுக்கறான், கேட்டதையும் கொடுக்கறான். இப்ப ஸ்ரீகுருவாயூர்ப்ப நீங்க வந்துட்டார், எல்லார் கையிலையும் ஒரு A4 பேப்பரை கொடுத்துட்டார். உங்களுக்கு எல்லாம் என்னென்ன போகணும் எழுதி கொடுங்கம்மா நீ அப்படிங்கிற. எல்லாரும் எழுதி, எல்லாம் நீங்களும் எழுதிட்டு எல்லாம் எழுதிட்டார். எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இன்டர்நெட்டை கொடுத்து இதை கம்ப்யூட்டர்ல போட்டு எனக்கு சொல்லி யார் யார் என்ன ஒரே கேட்டகரியில் எத்தனை பேர் வருது அப்படின்னு அவன் சொல்றான் செய்யணும். உடனே 2 நிமிஷத்துல அதை முடிச்சுட்டு ரிசல்ட் ஒன்று கொடுக்குறோம்.
சிட்டி கார்ல 12 கார் போனது 8 பேர் கேட்டிருக்கா. ஒருத்தருக்கு 12 காரா என்ன பண்ண போறான்னு கேட்கிறார். அவர் எனக்கு தெரியாது, அவ கேட்டிருக்கா. நார்த் பெங்களூர்ல ஒரு வீடு, சவுத் பெங்களூர்ல ஒரு வீடு, ஈஸ்ட்ல ஒரு வீடு, வெஸ்ட்ல ஒரு வீடு, எல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கான்னு சொல்லிட்டான். சரி இந்திரா இதெல்லாம் கேட்டு யாராவது கைவல்யம் கேட்டிருக்காளா பாருங்க. சாரி சார், ஒருத்தருக்கு இத்தனை லிஸ்ட் A4 பேப்பர் முழுக்க எழுதியிருக்கா. கடைசியில ஒரு வார்த்தை, ஐயா இத்தனையும் கொடுத்து ஒரு கைவல்யத்தையும் கொடுங்கோ. நோபடி ஏன் தெரியல, ஆசை இல்லை. கைவல்யத்துக்கு யாருக்கான ஆசை இருக்கும்? கிடையாது. பாக்கி எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அதுல ஆசை இருக்கு. ஆனா கைவல்யத்து எத்தனை சுலபமாக இருந்தாலும் ரூபாயில கிடைக்கக்கூடிய வஸ்துவா இருந்தாலும் விலை கொடுத்து வாங்க வேண்டாண்டா, காட்சி பணம் செலவில்லடான்னா கூட அப்படி இருக்கு. அதனால நீ கேட்கறதையும் கேட்காதையும் கொடுக்கக்கூடியதாக இவர் இருக்கார். அப்பேற்பட்டவர் யார் தெரியுமோ? நம்ரானாம் புரஹா, நமஸ்கரிப்பவர்களுடைய முன்னிலையில் தோன்றக்கூடியவர். பிரேமாதிஷ்யமான பக்தியினால ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஒரு அஞ்சலியை பண்ணி ஸ்ரீகுருவாய்ப்பான கூப்பிட்ட உடனேயே உனக்கு பிரத்யட்சமாக கூடியவருக்கு புரஹான்னு உடனே தெரியறவர். நம்ரானாம் புரஹா ஸ்லோகமே ஆரமே நம்ரானாம் சன்னிகத்தே தான் ஆரம்பம். அப்படி நமஸ்கரிக்கிறவருடைய முன்னிலையில் தோன்றக்கூடியதான் இந்த பகவான். சததமபி சன்னிதத்தே, ஒரு கணகாலத்துல பிரத்யட்சமாறா. நீ கூப்பிட்டு 1 மணி நேரம் கொஞ்சம் இருப்பா, நான் வரேன் பேசிட்டு இருக்கேன் ஆத்துல, அப்படிலாம் சொல்றது இல்லை. நீ கூப்பிட்ட உடனே கணகாலத்துல பிரத்யட்சமாறாரு. ஒரு கஜேந்திரனுக்கு அந்த பேரை சொன்ன உடனே காக தூக்கிட்டு நிற்கிறான். அவன் ஏன் கீழே வைக்க முடியல அந்த காக. அவனால குருவாயூர் மேல சத்தியம் பண்ற நகராது என்னால் அவன் தூக்கினதால் அப்படி தூக்கினபடி இருக்கு கேசவனுக்கு. அந்த பிரேமம், அந்த பிரேமம் அவனுக்கும் ஒன்னிடத்துல இருக்கு. அதனால என்ன பண்றான் தெரியுமோ? கூப்பிட்ட உடனே அவன் சத்யா. இப்படி இருக்கக்கூடிய அந்த குருவாயூர்ல வாழக்கூடிய அந்த பகவான் கைகி அந்த ஜனங்களால் அனர்த்தத்தானே அபி பிரார்த்திக்கப்படாதவைகளாக இருந்த போதும், கைவல்யம் தான் நமக்கு பிரார்த்திக்க தெரியாது. ஒரு நாளும் கைவல்யத்தை நம்ம கேட்டதில்லை யாருக்கும். அதனால நீ கேட்டதாக இருந்தாலும் சரி கேட்காததாக இருந்தாலும் சரி, அனர்த்தத்து தானே அபி பிரார்த்திக்கப்படாதவர்களாக இருந்த போதும் காமானு அர்த்தானு, உங்களது எல்லா காமங்களையும் அபீஷ்டங்களையும், அர்த்தானு அப்படின்னாக்க காமம் வேற அபீஷ்டம் வேற. காமம்னா ஆசை, ஆசைப்படுறது. இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஆசைக்கு முடிவே கிடையாது நமக்கு. சரி நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் தந்துடுறேன். காமானு அர்த்தானு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பர்பஸ், ஒரு டார்கெட், எதுவோ நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். டார்கெட்னா கைவல்யம் இல்லை நமக்கு. டார்கெட் கண்ணா பின்னா வச்சுருந்தா நமக்கு டார்கெட்டை போகுது. ஏன்னா இந்திரியங்கள் போனபடி தானே போயிட்டு இருக்கோம். இந்திரியங்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்றதோ நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதனால இந்த நோக்கங்களையும் தனாதிகளையும் என்ன அர்த்தம் தெரியுமோ? பசுபுத்திராதி லாபங்கள்னு அர்த்தம். பத்னி புத்திரால், பந்து மித்ரால், வீடு வாசல், பணங்காட்சி, இதெல்லாம் ஆசை வைக்கிறோம். திருப்பி நம்ம திருப்பி அதான் கேட்க போறோம். எல்லாத்தையும் மாற்றி கேட்க போறதில்லை, பேர் வேணா மாறி இருக்கோம், அவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு இதெல்லாம் அவர் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு ஏதாவது பெருமையா? அதனால சார் நான் கேட்டேன் சார், ஒரு பங்களா ஒண்ணு கேட்டேன், கொடுத்துட்டார் சார் ஸ்ரீகுருவாயூர் எனக்கு அப்படின்னாக்க உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஸ்ரீகுருவாயூரப்பனுக்கு அதனால பெருமை இல்லை. உனக்கு பங்களாவை கொடுக்கறதுனாலயோ பசுபுத்திராதிகளை கொடுக்கறதுனாலயோ அவருக்கு ஒரு பெருமையும் இல்லை. அது சாதாரணமா யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஒரு டாட்டாட்ட போற சார், ரொம்ப கஷ்டமா சார், ஒரு வீடு இல்லை சார், சரி வீடு வாங்கி சேரிட்டி இருக்கப்ப அது சேரிட்டி மூலமா ஒரு வீடு கல்யாணத்துக்கு அவனை கூட கொடுத்துடலாம். கைவல்லத்தை கொடுத்தாதான் அவருக்கு அழகு. பிரம்மவிஷ்ணு சிவாதிகளால கொடுக்க முடியாத, இந்திரவர்ண எம குமாராதிகளால கொடுக்க முடியாத கைவல்லத்தை கொடுக்கறதுதான் அவருக்கு அழகே ஒழிய இந்த சாதாரண பசுபுத்திராதி லாபங்களை கொடுக்கறதால அவருக்கு என்ன பெருமை இருக்க முடியும் இல்லை. அதனால அவருக்கு அதுல ஒரு பெருமையும் இல்லை. அதனால அவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? பரமானந்த சாந்திரம் கதிங்கா. அந்த கதி, எந்த கதியை கொடுக்கிறார்? கைவல்யங்களான கதி. அந்த கதி எப்படி இருக்கு? பரமானந்தத்தோட சாந்திரம் கூடினதாக இருக்கு. சாந்திரம்னா முன்னாடி சொல்லிக்க பிரிக்க முடியாது. இந்த கதியானது பரமானந்தத்தோட சேர்ந்ததுனால ரெண்டு சேர்ந்து ஒன்னா போச்சு. அதுக்கு பரமானந்த கதியிலே தான் சொல்லணும். பரமானந்தம் வேற, கதி வேற, அப்புறம் பிரிக்க முடியாது.
அப்பேற்பட்ட பரமானந்த சாந்திரம், பரமானந்தமும் இந்த கதியும் ஒன்றாக சேர்ந்ததாக புருஷார்த்தம் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை தான் நமக்கு அவர் கொடுக்கிறார். நீ கேட்டாலும் சரி, கேட்காட்டாலும் சரி. ஜனனேஜனுக்கு என்ன பண்ணாள்? மாச சதுஷ்டயே, 4வது மாசம் 120வது நாள் ராத்திரி சொப்பனத்துல வர அவன் பிராஸ்திக்கிறான். ஐயா அப்படி போயிட்டேனே அப்படின்னு இருக்காரு. அவனுக்கு சொப்பனத்துல வந்து அவன் கேட்காம என்ன பண்றார்? கரபங்கேரு ஹேணத்தம் நபகலேபரம் கருணாவாரிசி கிருஷ்ணா கரபங்கேரு ஹேணத்தம் தன்னுடைய திருக்கையினால தடை கொடுத்தார் ராஜனை. ராஜசரீரம் வந்து எனக்கு அப்படி பண்ணிட்டாய். அதனால நீ கேட்கலையோ கேட்கலையோ, நீ கேட்காதது எல்லாத்தையுமே அவர் கொடுக்கிறார், கேட்டதையும் கொடுக்கிறார். கேட்டதுக்காக சார் எனக்கு குருவாயூர்பட்டு போனா ஒண்ணு கைவல்யம் வந்துடும் சார், நான் போகல சார் குருவாயூருக்கு அப்படி யாராவது சொல்லுவானோ? சித்துக்குள்ளதான் சொல்லுவான். அது மாதிரி நீ கேட்டதே எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அபியஸ்தானு அனபியஸ்தானு நீ கேட்டதையும் கொடுக்கிறார், கேட்காதையும் கொடுக்கிறார். நீ கைவல்யத்தை நிச்சயமா கேட்க போறதில்லை, அவருக்கு தெரியும். அதை கொடுக்காட்டா அவர் வீணா போடுவான். நமக்கு குறைச்சல் அவருக்கு தோன்றுது. குச்சேலனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்கலாமே. துவாரகையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் குச்சேலனுக்கு கொடுத்தார். இன்னொரு துவாரகை தான் குச்சேலனுடைய ஊரு. ஏன் கொடுத்தார் சார்? அப்படி கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும். நாம எல்லாம் அப்படி கொடுக்குமாங்க. கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா என்ன? இவருக்கு அவமானமா இருக்கு. ஐயோ அவனுக்கு குறைச்சு கொடுத்தா நமக்கு அவமானமாச்சு, நாளை ருக்மணி இடிச்சு காட்டி விட நம்மள என்ன கொடுத்தாரு நீங்க? ஒன்றா குறைச்சு கொடுத்துருக்கு, அது நீங்க என்ன செஞ்சுட்டு? நீங்க செல்ஃபிஷ் தானே, இடிப்படை நாளைக்கு அந்த பயம் இருக்கு அவருக்கு. கேட்க மாட்டாங்க மாநில கேட்க மாட்டாங்க. என்னத்தை கொடுத்து பேச நீங்க கொடுத்துட்டாரு, தீச்சு விட்டாரு. 4 பங்களா கொடுத்துல வந்து சரியா போச்சா? அவன் என்ன பிரேமாதிஷ்யமான அன்போட வந்திருக்கான் அங்கேருந்து, நாளைக்கு என்ன கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு ரசிக்கணும். அப்படி அவருக்கு அவர் அப்படி இருக்கார் அவர். அதனால நீ கேட்டதையும் சரி, கேட்காததையும் சரி, அஜஸ்ரம் விதரதி நமக்காக எப்போதும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. கொஞ்சம் இருங்க சார், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க நீங்க பார்த்துட்டு தரேன் சார். உங்களுக்கு கைவல்யம் வந்து சார் உங்களுக்கு 47 வருஷம் கழிச்சு கிடைக்கும் சார். உங்க வயசே 95, 45 வருஷம் ஜென்மா உடுக்கணும்னு அர்த்தம். இன்னும் 2 ஜென்மா உடுத்துட்டு வா அப்புறம் கிடையாது அர்த்தம். அப்படி கிடையாது. நோ வெயிட்டிங் லிஸ்ட், எல்லாம் அப்பவே கிடையாது. எல்லாத்துக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் கேட்கலாம். ஆரியத்தில் இருக்கா, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கான்னு கேட்கறாம அந்த வேலை அங்கே கிடையாது. கேட்டாச்சுன்னா அப்ளிகேஷன் போய் எடுத்துனா கொடுத்தாச்சு. நீ அப்ளிகேஷன் போடவே இல்லையே, உனக்கும் கொடுத்தாச்சு. உனக்கு போட தெரியல, அப்ளிகேஷனே கொடுக்க தெரியல உனக்கு, அப்ளிகேஷன் எழுதி தெரியல உனக்கு, என்ன வேணும்னு கேட்க தெரியல. குழந்தைலாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம குழந்தைக்கு இருக்கா வாங்காம இருக்கானே அறியாது. குழந்தைக்கு கேட்க தெரியுமா? நல்லாதான வஸ்து போய் கேட்கறது எல்லாத்தையும் ஐயா வாங்கி கொடுப்பான். உயர்ந்த வஸ்து போய் வாங்குறாங்க, பல 10 கடை ஏறி இறங்கி வாங்குறாங்க குழந்தைக்காக. அது மாதிரி தான். அப்படி பிரேமாதிஷ்யமான அந்த இஷ்டம் இப்படி இருந்தும் கூட, இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரும். 10 நிமிஷம் தான் இருக்கு. சித்தம் இப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகுருவாயூர்ல இப்ப ஜீவான் ஆயிருக்கு சுவாமிக்கு. இன்று இப்பேற்பட்ட பகவான் இங்க இப்படி இருந்தும் கூட, இவ்வளவு சுலபமாக இருந்தும் கூட, வேற எங்கேயும் இப்படி இல்லை. அவன் வேற எங்கேயும் யாருமே இப்படி இல்லை. நினைச்சுக்கூடாது அங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கேயுமே பட்டத்திரி உன்னை கையை பிடிச்சி 20 பேர் வரை வச்சிருக்காருங்க. அறா மகாபாவி எங்கேயோ போய் நிற்கிறேடா, இங்க வாடா, இந்த பகவான தொழுடா, ஒரு சமகால சோபானத்துக்கிட்ட நெல்லுடா, உனக்கு எல்லாம் கிடைச்சு போச்சுடான்னு சொல்றாரு. இப்படி அவர் இருந்தும் கூட அயம் அர்த்தி பிரஜகா, இந்த யாத்திரைகளுடைய கூட்டம் இருக்கு நம்மள சொல்றாரு. இந்த யாத்திரைகளுடைய மூட ஜனங்களுடைய கூட்டமானது என்ன பண்றது தெரியுமோ? சுப்ரம் உபயோகமற்ற பலன்களை அளிக்கிற. என்ன உபயோகமற்ற பலன்கள்? ஜன்மாவை உண்டாக்கக்கூடியதான பலன்களுக்கு உபயோகமற்ற பலன்கள். அது எத்தனை வசதியா இருந்தாலும் சரிதான். அதனால ஒரு ஜன்மா உனக்கு உண்டாயிடும் அப்படின்னாக்க அது உபயோகம் இல்லாத வச்சுதான். அது எத்தனை வசதியா தான் இருக்கட்டும். அமிர்தத்தை குடிச்சுட்டான் தேவர்கள் எல்லாம். சாவு இல்லேன்னு இல்லை, கல்ப முடிய மட்டும் இருக்கலாம், அவ்வளவுதான். கல்ப முடிஞ்சோன்னா எல்லாம் கோயிட்டான். கல்ப முடிய மட்டும்தான் இருக்கலாம். அதுதான் நீ எப்போதும் பர்மனண்ட் அடுத்த கல்பத்தையும் கண்டினியூ பண்ண முடியாது. இந்திரனை காட்சி இந்த மன்மந்திரன் தாண்டோன்னா மகாபலி காத்துருக்கான். அவன் டேட்டா இருக்கான், என்னைக்கு இந்திரன் தொலைவான் நம்ம போகலாம். இந்த இந்திரன் பயந்து ஐயோ மகாபலி வந்துருவானே, நமக்கு ரிட்டையர் ஆகிடுவோம், எங்க சோத்துக்கு என்ன வழி. அப்புறம் அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படித்தான் எல்லாருக்கும். அதனால யார்கிட்ட போய் என்ன பலனை வாங்கினாலும் அது கைவல்யமா இல்லாட்டாக்க, சௌக்கியமான ஒரு கைவல்யம் இருக்கு, அது தனி டூப்ளிகேட் கைவல்யம் சார், பரவாயில்லையா?
சாமித்தியம்னு ஒண்ணு இருக்கு சார், கொஞ்சம் டூப்ளிகேட் ஆனா பார்த்தா ஒன்னாத்தான் இருக்கும், பரவாயில்லையா? சில பேர் வாங்கிட்டு போடுறான். சின்ன பிரயோஜனம் சீனே புண்ணியம் மச்சலோகம் செஞ்சு புண்ணியம் கணக்கு ஆற்றல் கழுத்த பிடிச்ச வெள்ள தலைக்கு வாங்கி அப்படி இருக்கு. அதனால அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வஸ்துக்கள். ஜன்மாவை உண்டாக்கக்கூடியது, ஜன்மாவை உண்டாக்கக்கூடியதான எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது. அதனால இந்த கதின்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கதியானது உயர்ந்த கைவல்யம் தான் இந்த கதி. அது எங்கேருந்து வருதுனாக்க நிரவதி பரமானந்த பியூஸ்வரூபமான இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் வருது. அந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் காலதேச வரைவரைகளை அற்றவராக இருப்பதால் அமிர்தஸ்வரூபம் இந்த கதியோட கலந்திருக்கும். சுக்ல எதிர்வேதத்துல ஒரு உபனிஷதம், இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பெருசி. சுக்ல எதிர்வேதத்துல யாஜ்ஞவல்க்ய உபனிஷதம், சுபாலோபனிஷத்துன்னு இந்த கதியை பற்றி சொல்றது. பரமானந்த கதின்னு சொல்றாலே இந்த கதியை பற்றி சுபாலோபனிஷத்தம் போய் சொல்றது. ரைக்வர்னு ஒரு ரிஷி, கோர ஆங்கீரசர்னு ஒரு ரிஷியை போய் சரணமா அடைஞ்சு எனக்கு இந்த குருவாயூர்ல கணக்குன்னு சொல்றாலே எல்லாரும், அந்த கைவல்யத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோ, எப்படி இருக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிற, அந்த ஆத்மஸ்வரூபத்தில் சுப்பிரகாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கிற. ஏச சர்வஜ்ஞ ஏச சர்வேஸ்வர ஏச சர்வாதிபதிரேச அந்தர்யாம் ஏச யோனிஹி சர்வஸ்ய சர்வசௌக்கிய ரூபமஸ்யமானோ ந சர்வ சௌக்கியானுபாஸ்யதி வேதசாஸ்திரைஹி உபாஸ்யமானோ ந வேதசாஸ்திரான் உபாஸ்யதி அத்தः பரம் சர்வநயன பிரசஸ்தா அன்னமயோ பூதாத்மா பிராணமய இந்திரியாத்மா மனோமய சங்கல்பாத்மா விஜானமய கல்பாத்மா விஜானமய காலாத்மா ஆனந்தமயோ லயாத்மா ஏகத்வம் நாஸ்தி துவைதம் குதோ மத்யம் நாஸ்தி அமிர்தம் குதோ நாந்த பிரஜ்ஞः ந பஹி பிரஜ்ஞः நாதிதம் வேத்யம் நாஸ்தி ஏதன் நிர்வாணானு சாசனம் இதி. இந்த கதின்னு சொன்னமே, இப்போ இந்த கதி ஸ்ரீகுருவாயூரப்பன் கொடுக்கக்கூடிய பரமானந்த கதி இருக்கு. இது எப்படிப்பட்டது தெரியுமா? நிர்வாணமாகிய ஆத்மஸ்வரூபம் தான். வேற எல்லாத்தையோ அவர்களுக்கு கொடுக்க போறார். நீ பாக்கெட்ல வாங்கி வச்சிருந்தான்னு நினைச்சிருக்கு, அதை பையில போட்டு தூக்கின்ற இல்லை. இது எல்லாம் அறிவது, எல்லாமாக இருப்பது, அனைத்தையும் ஆழ்வது, அனைத்துக்கும் அதிபதியாக இருப்பது, எல்லாவற்றையும் இயக்கம் அந்தர்யாமியாகவும் எல்லா சுகமும் இதை நாடி வருகிறது. இது சுகத்தை நாடி போறதில்லை. நாமெல்லாம் சுகத்தை நாடி ஓடிந்து இருக்கோம். இந்த ஆத்மஸ்வரூபான ஸ்ரீகுருவாயூரப்பன் கொடுக்கக்கூடியதான பரமானந்த கதி இருக்கு, இது சுகத்தை நாடி போறதில்லை, சுகம் இதை நாடி வருது. இதை வேத சாஸ்திரங்கள்லாம் வழிபடுகின்றன. ஏன்னா அது ஒண்ணுமே புரியல, என்னன்னே புரியல யாருக்கும். அதனால வழிபடுகின்றன எல்லாம். அதை போய் இது எதையும் போய் வழிபடுவதல்ல, அனைத்தையும் அடக்கி ஆழ்கிறது. இது அன்னமயமான பூதாத்மாவாகவும் பிராணமயமான இந்திரியாத்மாவாகவும் மனோமயமான சங்கல்பாத்மாவாகவும் விஞ்ஞானமய காலாத்மாவாகவும் ஆனந்தமய லயாத்மாவாகவும் இரண்டற்ற ஒன்றையான அத்விதீயமா இருக்கு. இது வேற எங்கேயாவது கிடைக்குமா சார்? அந்த கடையில கிடைக்குமா? மேனுபேக்சரிங் எங்க இருக்கு வான்னு தெரியாது. இது இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இவன் மட்டுமே அத்விதீயன். இவனுக்கு மேல ஒருத்தர் இருந்தானா அவனுக்கும் கிடைக்கும்னு சொல்லலாம். அது தெரியும், இவனுக்கும் தெரியும், இன்னையும் தெரியாது. அதனால இந்த இரண்டற்ற ஒன்று, இதுக்கு ஒருபோதும் அழிவே கிடையாது. இதுக்கு உள்பிரஜ்யம் இல்லை, வெளிப்பிரஜ்யம் இல்லை. இந்த காசு கண்ணையம் பாருங்க, இந்த அமிர்தம் எப்படி வழியிடுது அவர் மேல, உள்ளேயும் வழியிடுது வெளியிலையும் வழியிடுது. அமிர்த சுரூபமா இருக்குது. அதனால சித்ரச ஆர்திரம், உள்ளேயும் வெளியும் சிவானந்தத்தால் நிறைந்ததாக இதுவரை யாராலும் அறியப்பட்ட பொருளுமன்று அறிய முயற்சித்தால் முடியாததும் ஆகிய கதி பரமானந்த கதி என்று கூறப்பட்ட நிர்வாணமாகிய கைவல்யம் இது. அதனால இந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு நிரவாதி பரமானந்த தீயுக ரூபத்துல இருக்கிறதுனால அந்த கதியே உனக்கு பிரசன்டேஷனா கொடுக்கிறான். வேற யாரும் இது மாதிரி செய்யறதில்லை. அப்படிப்பட்ட இந்த இதை கொடுத்தும் இந்த பாரிஜாதம் இருக்கானே, இத்தனை பண்றான் உனக்காக. இத்தனை பண்ணியும் நம்ம என்ன பண்றோம்? சீனே புண்ணிய மத்தலோகம் விசந்தின்னு எந்த எவன் கழுத்தை பிடிச்சு வெளில சொல்றானோ அவன் வீட்டு வாசல்ல போய் கதவை தட்டுறான். கதவை தட்டிட்டு இந்திரன் கதவை திறக்கிறான். யாரா வந்திருக்க? எல்லா விஷயம் சார், யாரோ 10 பேர் வந்திருக்கா சார் பெங்களூர்ல இருந்து. என்ன விஷயம்? என்ன உணவா இருக்கலாம்?
அது பாரிஜாத மரம் வேணும்னு கேட்கிறாங்க. பாரிஜாத மரம் எப்படி கொடுக்கறது அவளுக்கெல்லாம்? இல்ல சார் அவள்லாம் சரி எல்லாரும் எழுதி தெரிஞ்சு கேட்பேன். என்ன எழுதலாம் எழுதி கொடுத்தோம், அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தோம். பாரிஜாத மரம் வேணும், எத்தனை நாளில் கிடைக்கும்? இங்கேயே தண்ணிட்டு இருந்து வாங்கிட்டு போறோம், ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர முடியாது எங்களால. அதுல என்ன சொல்றான், இந்திரன் உடனே உள்ள போட்டான். அவனுக்கு கீழே இருக்க வேலைக்காரன் சொல்றான், பாரிஜாத மரம் கிடைக்கவே கிடைக்காது, அப்படியே கிடைக்கலன்னா ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல பார்த்தாக்கா உங்களுக்கு 4,88,000 ஜென்மம் ஆன அப்புறம் கிடைக்கும். அதுக்குள்ள நீங்க நாயா பரப்பெல்லாம் பண்ணியா பரப்பெல்லாம் தெரியாது தெரியாது, அதெல்லாம் அந்த கணக்கு எங்க கிட்ட கிடையாது. அது எமர்த்த போய் கேட்கணும். நீங்க இந்த பாரிஜாத மரம் வாங்குற போது நீங்க என்னவா இருப்பது, நாயா இருப்பெல்லாம் பண்ணியா இருப்பெல்லாம் நிறையா இருப்பெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் கிடைக்காது. மனுஷன் தான் கிடைக்க முடியும். அந்த அக்கௌண்ட் நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. இப்படி சொல்லுவான். சரி இப்படியே சொல்லி சொல்லி ஒருத்தனுக்கு ஏதோ செஞ்சு ஏதோ கணக்கெல்லாம் காமிக்கிறான். ஒருத்தன் இல்ல சார் இந்த பேப்பர்ல படிச்சோம், இந்த குவாலிபிகேஷன் தான் கிடைக்கும் சொல்றாங்க. எக்ஸாம் பண்ணி இருந்தா கிடைக்கும்னு சொல்றாரு. நாங்க எக்ஸாம் பண்ணியிருக்கோம், எனக்கு கிடைக்குமான ஒருத்தன் கேட்டான். உடனே ரெண்டு போனா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒருத்தன் எக்ஸாம் பண்ணியிருக்கேங்கிறான். எக்ஸாம்ல இன்னொன்னு கூப்பிடுவா எப்போதும், இன்னொன்னுக்கு நிறைய ஆப்போசிட் எக்ஸாம்ல. அதனால எக்ஸாம் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. இந்திரன் பார்த்தா இது நல்லா ஊர்வலமா இருக்கு, இது வாங்கி விடுவாங்க இருக்கு. சரி என்ன எக்ஸாம் பண்ணிருக்கிற நீ அப்படின்னு கேட்டான். நான் ஏதோ சோமயாகம் பண்ணிருக்கேன். வாஜபேயம் பண்ணிருக்கியா? பண்ணல. அப்ப கிடைக்காது. கிடைக்காததுக்கு இந்த வழியில் அதான் சொல்லுவான். சார் சோமயாகம் தான் பண்ணியிருக்கேன், நிரூட பசுபந்தம் பண்ணியிருக்கேன், அஷ்டகா பண்ணியிருக்கேன், பார்வணம் பண்ணியிருக்கேன், சோமம் பண்ணி இது வாஜபேயம் பண்ணிருக்கியா? பண்ணலையா? பண்ணல சார். கெட் அவுட். வாஜபேயத்தை பண்ணிட்டு வா, அப்புறம் கிடைக்கும். சார் அது ரொம்ப கஷ்டம் சார். அப்ப கிடைக்காது. ஆனா குவாலிபிகேஷன் வேண்டாமா சார்? மரம் வேண்டாம் சார், ஒரு கிளையாவது கொடுங்க, வச்சு நெட்டு வச்சு போயிட்டுக்கிறேன். கிடையாது. ஒரு இலையாவது கொடுங்க சார். கிடையாது. கதை சாட்சியில் உள்ள போட்டோம். அங்க நிற்கிறதா வாசல்ல, வெளியில வரதா நம்மலாம். இது மாதிரி இருக்க அயம் அக்ஷபிரஜா நம்முடையதான கதி. தம் சக்கரவாதி துருவம், அந்த இந்திரனுடைய இந்த பகவானுக்கு சமீபத்தில் வர கிறிஸ்துக்கு கூட நடுங்கக்கூடிய இந்திரனுடைய வீட்டு வாசல போய் இருக்கிறானா? எப்படி சொன்னார் பாருங்க. கோவர்தனோத்தாரணத்துல 7 நாளைக்கு மழை பெஞ்சு கர்ப்பங்கள்லாம் அழிஞ்சு போய் உபேட்ச துஷ்டா அவச நஷ்ட கர்வகா பிருஷ்வா பதாப்தம் மணிமௌலினா தே நரன். ரத்ன கிரீடம் அவனுடைய காலில் படுற மாதிரி இருந்து நமஸ்காரத்தை பண்ணானாம் இந்திரன். ஐயா மன்னிச்சிருங்கோ, தப்பு பண்ணிட்டேன், ஈகோனால தப்பு பண்ணிட்டேன், கர்வம் அழிஞ்சு போச்சு, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கிறான். அப்படி எந்த ஸ்ரீகுருவா இருப்படி எதிர்க்க வரத்துக்கு கூட தைரியம் இல்லாத அந்த இந்திரனுடைய வீட்டு கதவை போய் சக்கரவாதி திருமம் அவனுடைய தோட்டத்துல போய் ரத்தம் அபிலசதி வீணா கதவை தட்டின்னு இருக்கானா. ஐயா ஐயா ஐயான்னு கஞ்சினானா. கொடுங்க ஐயா, ஒரு இலையாவது கொடுங்கோ, ஒரு காம்பாவது கொடுங்கோ, அதை 3 பக்கத்தாவது போறாங்க, வாசனையாவது படத்து மேல அப்படின்னு கஞ்சினானா. இந்திரலோகம் போகவே முடியாது. முதல்ல போனா இந்திரனை பார்க்கவும் முடியாது. ஆனா சாமானியப்பட்டவன் இந்திரன் எதிர்பார்க்கறதுக்கு பார்த்துட்டேன்னா இந்த அப்ளிகேஷனை கொடுக்க முடியாது. அவன்ட்டு அதுக்கு நேரம் கிடையாது. அவனுக்கு அப்ளிகேஷன் அவன் கையில கொடுத்துட்டேன்னா கொடுப்பானான்னு சொல்ல முடியாது. கொடுத்தாலும் நீ தூக்கிட்டு வர முடியுமா? அதேன்னு தெரியாது. அந்த சக்தி உனக்கு தெரியுமோ? அது என்ன நம்மூட்டு வர மாதிரியாது. அது எப்படி கொண்டு வரணும், எத்தனை விதி இருக்கு, ஒன்னால முடியுமா? அது அப்படி இருந்து இதை வீணில் அடையலாம்னு முயற்சி செய்கிறது. ஆனால் காருண்ய கங்கையும் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய பரமானந்தம் சேர்ந்த கதி என்ற கைவல்ய புருஷார்த்தத்தை எந்த பிரயத்தனமும் இல்லாமல் நம்ரானாம் புரக நமஸ்கரிக்கிறவருடைய முன்னிலையில் உடனே கொடுக்கறதுக்கு காத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரேமாத்மகமான ஆனந்தம் கொண்டு ஏன் தொடர்நிலை என்று ஜனங்கள் ஏன் எப்படி கொடுத்ததுக்கெல்லாம் புத்தி? எங்கேயோ கருவிகள் வீட்டுல போய் நிக்கிறானே, கொடுக்காதவங்க வீட்டுல போய் வைக்க நிக்கணும். அதனால நீங்க அங்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமோ இருக்கு. அதனால தயவு பண்ணி இனிமேயாவது அங்க போய் வருத்தப்படாத, அங்க போய் கழத்தை வேஸ்ட் பண்ணாத. இந்த குருவாயூர் கேட்டத்துல கழத்தை நடக்குவா, சோபானத்து கிட்ட போயிடு, ஒரு மழை கொட்டு உன் மேல, அந்த மழையில நினைஞ்சுட்டேன்னாக்க இந்த கைவல்ய பதமானது உனக்கு சாஸ்திரமாக கொடுக்கப்பட்டதாக ஆகிறது என்று இன்னைக்கு 426 வருஷம் முன்னாடி என்னுடைய 27வது வயசுல ஸ்ரீ பட்டத்திரி குருவாயூர் கேத்திரத்துல கிழக்கே நடையில வாதில் மாடத்துல ஸ்ரீ பகவானுடைய சமீபத்துல பகவானால ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் தலையை அசைத்து அங்கீகாரம் செய்யப்பட்ட நாராயணத்துல இப்படி சொல்றாய்.
நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேதசே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிருஹதே நமஹ. ஓம்